இப்ப நான் இன்னைக்கு பார்க்க போறது மிச்ச மார்க்கெட்டிங் செக்ஷன். ஸோ, ஒரு சின்ன ரிவிஷன் ஒண்ணு பார்ப்போம். நாங்க டெஃபினிஷன் பார்த்தோம் நாங்க. பிலிப் காட்லர் டெஃபினிஷன் பார்த்தோம் நாங்க. மார்க்கெட்டிங்ண்டா என்ன? அதோட மார்க்கெட்டிங் மிக்ஸ்ண்டா என்ன? 4Pல ஸ்டார்ட் பண்ணி, ப்ளே பிரைஸ், ப்ராடக்ட் பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன்ல ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் 7 Pஸ்க்கு போய், பீப்பிள், ப்ராசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு 3 போய், அதுக்கு பிறகு இன்னொரு 8 Pக்கு வந்து, ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி வந்து, நீங்க ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் செட் ஒண்ணு பார்த்தோம். நீங்க ஃபர்தர் ரீட் பண்ணும்போது பார்த்தனீங்களா? மிச்சம் தெரிஞ்சதா உங்களுக்கு? எத்தன பீஸ் உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல எத்தன 20 பீஸ் கிட்ட வந்திருக்கும். நீங்க ரீட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வித்தியாசமான பீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஒவ்வொருத்தர் கால நேரத்துக்கு ஏற்படுங்க. ஸோ அந்த மாரி இப்ப நாங்க திதோஷ்கரோட பேசின விஷயமும் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி கூட எத்தனையோ வகையான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மினிமம் ஒரு 5 தெரிஞ்சு வச்சுக்கொள்றது பெட்டர். எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றதுக்கு இதா இருக்கும். பட் பிரிப்பரேஷன் சொல்லும்போது மினிமம் 5ஆவது எழுதக்கூடிய அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்கல நான். மினிமம் 5க்கு ரெடியா இருக்கிறது பெட்டர். சரியா? அடுத்தது. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். இதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போற மெயின் சப்ஜெக்ட். மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா, எப்படி நாங்க இந்த ப்ராடக்ட் பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன் அவங்க பார்த்தாங்களோ, கிட்டத்தட்ட அத பேஸ் பண்ணித்தான் இந்த கான்செப்ட்ஸ் வந்தது. அதாவது சந்தைப்படுத்தல் கருத்துக்கள். அப்படி என்று சொன்னா, இந்த மார்க்கெட்டிங்ன்ற வார்த்தை இருக்கு தானே, அந்த வார்த்தையிட ஃபர்தர் டெஃபினிஷன், ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த கருத்துக்கள். ஸ்டார்ட்டிங்ல எப்படி இந்த மார்க்கெட்டிங்க ஆட்கள் பார்த்தாங்க. மார்க்கெட்டிங்ன்னா என்னன்னு இப்ப நாங்க சொல்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கிற மாரி, ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ன்னா என்னன்னு தெரியாது. என்னதான் மார்க்கெட்டிங்? எத பேஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங்ன்னா இதுதான் என்று நிர்ணயிச்சாங்க. அத பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் சந்தைப்படுத்தல் கருத்துக்கள் வந்தது. அப்ப முதலாவது வந்த கருத்து வந்து புரொடக்ஷன் கான்செப்ட். அதுக்கு அடுத்தது வந்து ப்ராடக்ட் கான்செப்ட். உற்பத்தி கருத்து, தயாரிப்பு கருத்து. அதுக்கு அடுத்தது வந்தது செல்லிங் கான்செப்ட். விற்பனை கருத்து. அதுக்கும் அடுத்தது மார்க்கெட்டிங் கான்செப்ட். சந்தைப்படுத்தல் கருத்து. கடைசியா வந்து லேட்டஸ்டா இப்ப இருக்கிறது வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். சமூக சந்தைப்படுத்தல் கருத்து. இந்த ஆர்டர்ல தான் இவல்யூஷன் நடந்தது. எப்படி ஹியூமன் இவல்யூஷன் நடந்த மாதிரி மார்க்கெட்டிங் இவல்யூஷன் இப்படித்தான் நடந்தது. ஓகேவா? இப்போ உற்பத்தி கருத்தை பற்றி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உற்பத்தி கருத்தின் யோசனை வந்து நுகர்வோர் கிடைக்கக்கூடிய மிகவும் மலிவு விலையுள்ள தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிப்பார்கள். சரியா? இந்த கருத்து விற்பனையாளருக்கு வழிகாட்டும் பழமையான சந்தைப்படுத்தல் மேலாண்மையின் ஒரு பகுதி. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட்டா இவங்க என்ன பண்ணாங்க? எது சீப்பா கிடைக்குதோ, சொல்லுவாங்க ஒரு 10 சோப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 10 சோப் ப்ராடக்ட்ல நீங்க சீப்பஸ்ட்ன்னு சொன்னா ரூ. 50, ரூ. 40, ரூ. 30, ரூ. 20, ரூ. 25 இருந்தா, 20 தான் குறைய இருந்தா, அந்த 20 ரூவாக்கு போற அந்த சோப் தான் விக்கும் என்றதுதான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட். சரியா? அப்ப அந்த மைண்ட் செட்ல தான் எல்லாருமே எப்ப எந்த அளவுல சீப்பா ப்ரொடக்ஷனுக்கு போகுதோ அதுதான் மார்க்கெட் ஆகும் என்ற ஒரு கருத்து தான் இருந்தது. அப்ப செகண்ட் கருத்து என்ன வந்ததுன்னா தயாரிப்பு கருத்து. தரம், செயல்திறன் மற்றும் புதுமையான அம்சங்களை வழங்கும் தயாரிப்புகளை நுகர்வோர் விரும்புவார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க? சீப்பா கிடைக்கிறதுவோ அதுதான் மார்க்கெட் பண்றேன்னு நினைச்சாங்க. பிறகு சொல்லிச்சாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த ப்ராடக்ட் இருக்குதுல்ல, அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தா, நல்ல எஃபிஷியன்ட்டா இருந்தா, நல்ல நல்ல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வில்படும். அப்ப என்ன பண்ணாங்க எல்லாரும்? அந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னோவேஷன் செய்றாங்க. இப்ப சோப்ல வந்து சோப் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா, எல்லாம் அந்த சோப்ல வந்து ரூ. 50, ரூ. 40, ரூ. 30 இருந்தாலும், ரூ. 50 சோப்ல வந்து சில ஃப்ரேக்ரன்ஸ் அதாவது ரோஸ் வாசம், சந்தன வாசம்னு போட்டா, அந்த ப்ராடக்ட் தான் குவாலிட்டிலயும் நல்லா இருக்கும். மற்றது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். மத்ததுகள விட பிரைஸ்ல கூடண்டா கூட அந்த தரம் உயர்ந்ததா இருக்கும். வித்தியாசமான அம்சங்கள கொண்டிருக்கும். வாசம் நல்லா இருக்கும். அப்ப நாங்க அதுதான் போய் வாங்குவோம். அப்படின்றதான் அந்த 2 கருத்து. அப்ப உற்பத்தி கருத்து, தயாரிப்பு கருத்து. இங்கிலீஷ்ல சொன்னா புரொடக்ஷன் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட். இது 2 தான் முதல்ல பாப்புலரா இருந்தது. அப்ப அடுத்த செக்ஷனுக்கு போனோம்னா, கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தாங்க. விற்பனை கருத்து, செல்லிங் கான்செப்ட். இப்ப நாங்க புரொடக்ஷன செய்து கொண்டே இருக்கிறோம். கன்டினியூஸ் புரொடக்ஷன் போய்க்கொண்டே இருக்குது. பட் பெருசா சேல்ஸ் இல்ல. என்ன பிரைஸ குறைச்சு போட்டும், என்ன வடிவடிவான கவர்ஸ் எல்லாத்தையும் போட்டு செய்தாலும், வாசம் எல்லாம் போட்டு செய்தாலும்
செல் பண்ணாட்டி என்ன பிரயோசனம்? அப்ப விற்பனை கருத்து என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஒரு பெரிய அளவிலான விற்பனை மற்றும் ஊக்குவிப்பு முயற்சியை மேற்கொள்ளாவிட்டால் நிறுவனத்தின் தயாரிப்புகள் நுகர்வோர் போதுமான அளவு வாங்க மாட்டார்கள் என்ற யோசனையை வச்சிருக்கு. சரியான முறையில சேல்ஸ் பண்ணாட்டி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல சேல்ஸ் என்ற போர்ஷன் இருக்கு தானே, இந்த சேல்ஸ் பண்ணாத பட்சத்துல ஆப்வியஸ்லி எங்களுக்கு ரெவன்யூ வராது இல்லையா? அப்படி அந்த பாயிண்ட் தான் வந்துச்சு. அப்ப இதுல வந்து நிர்வாகம், அதாவது ஆர்கனைசேஷன் லாங் டேர்ம் லாயல் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த செல்லிங்ஸ் நடத்துறதுக்கு தான் முக்கியமா இருக்கு. மேபி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், இன்னும் செய்து சேல்ஸ நல்லா கொண்டு வருவாங்க. அப்ப முதல்ல ப்ரொடக்ஷன் வந்தது, ப்ரொடக்ட் வந்தது, பிறகு செல்லிங் கான்செப்ட் வந்தது. அந்த மூண்டும் முடிச்சு பிறகு பார்த்தாங்க இப்ப இப்ப வந்து செல்லிங் மட்டும் தானே புஷ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கஸ்டமர்ஸ பத்தி முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்றது ஓகே. ஆனா இங்கேயும் வந்து ப்ரொடக்ஷனையும் சேல்ஸையும் அந்த கம்பெனி பக்கம் உள்ள 3 தான் முதல்ல காய்ச்சி கொண்டிருந்தாங்க இல்லையா? ப்ரொடக்ட் அண்ட் சேல் மூணுமே கம்பெனி சைட்ல இருந்து தான் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப மார்க்கெட்டிங் அண்ட் கான்செப்ட் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா, நிறுவன இலக்குகளை அடைவது, இலக்கு சந்தை தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து போட்டியாளர்களை விட விரும்பிய திருப்திகளை சிறப்பாக வழங்குவதையும் பொறுத்தது. இந்திய சந்தைப்படுத்தல் வேளாண்மை வாடிக்கையாளர் முதல் என்ற அணுகுமுறையை எடுக்கின்றது. கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற கான்செப்ட் இங்க தான் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க இவ்வளவு நாள் நாங்க இந்த கம்பெனியோட ஓனருக்கு என்ன பிடிச்ச ஃபேவரட் ஃப்ரேக்ரன்ஸ், எந்த 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 வாசம் பிடிக்கும், என்ன சந்தன சோப் பிடிக்குமா, என்ன கோகோனட் சோப் பிடிக்குமான்ற பேஸ்ல அவர் பாட்டுக்கு ப்ரொடக்ஷனும் இதுவும் சேல்ஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தள்ளி கொண்டிருக்கிற ஒரு பக்கத்தை விட, இப்ப என்ன பண்றோம், வாடிக்கையாளர் பார்த்து வாங்குற வாடிக்கையாளர் 10 பேரையும் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு ஏன் நீங்க ஏன் சேல்ஸ் முதல்ல வாங்கல, ஃபோக்கஸ் குரூப் ஸ்டடி எடுத்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜ் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமர்ஸை முன்னால வச்சு மிச்சம் எல்லாம் செய்யும் போது மார்க்கெட்டிங்ன்றது வேற. ஓகேவா? தென் கம்ஸ் சமூக சந்தைப்படுத்தல் கருத்து. சந்தைப்படுத்தல் உத்தி நுகர்வோர் மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வை பராமரிக்க மேம்படுத்தும் வகையில் வாடிக்கையாளருக்கு மதிப்பை வழங்க வேண்டும் என்பதை இது அமைகின்றது. நுகர்வோர் குறுகிய கால விருப்பங்களுக்கும் நீண்ட கால நலனுக்கும் இடையிலான சாத்தியமான மோதல்களை தூய சந்தைப்படுத்த கருத்துக்களை வச்சு இது வருது. நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையான சந்தைப்படுத்துதல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள சந்தைப்படுத்தல் ஆகியவற்றை இது பார்க்க அதே நேரத்துல எதிர்கால சந்தை தேவைகளையும் பார்த்து இது அமைது. இப்ப இந்த சமூக சந்தைப்படுத்தல் கருத்து என்பது மனித நலனை லாபங்களுக்கு முன்னால் வைக்கின்றது மற்றும் பூர்த்தி செய்கின்றது. இப்ப நான் நாலுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டிட்டேன் இல்லையா? ப்ரொடக்ஷன் கான்செப்ட் காட்டினான், ப்ரொடக்ட் கான்செப்ட் காட்டினான், செல்லிங் கான்செப்ட் காட்டினான், மார்க்கெட்டிங் கான்செப்ட் காட்டிட்டேன். இப்ப இதே 4 இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு இப்ப நான் செய்த இந்த சோப் எக்ஸாம்பிளே வச்சு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். இந்த சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த சோப்ல சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அவங்க செய்யும் போது எதை பேஸ் பண்ணிருப்பாங்க, என்னத்தை யோசிச்சிருப்பாங்க சொல்லுங்க திதோஷிகன். திதோஷிகா இப்ப நான் சொன்னது விளங்கிச்சு? ஏதாவது நான் சொன்னது இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகேயா? ஃபாஸ்டா போச்சா? இல்ல ஓகே ஓகே. இப்ப சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு இப்ப 4 நாள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். சோஷியல் மார்க்கெட்டிங் சமூகத்தை முதல்ல வச்சு மார்க்கெட் பண்றேன்னு சொல்றேன், எவ்வளத்தையும் எல்லாம் வச்சு. அதுக்கு சோப்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நான் சோப்பை தானே பத்தி சொல்லி கொண்டு இருக்கோம், நாங்க பேங்கிங் இன்னும் வேற இல்லை. சோப்ல சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னென்ன செய்யலாம்? சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்லுங்க, பிள்ளையானா பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. லைக் ஆக்களை வச்சு லைக் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்கள் அப்படி. ஓகே சொல்லுங்க. சின்ன பிள்ளை பெரிய ஆக்கள் அதான் சின்னாக்களுக்கு கைண்ட் ஆஃப் சோப், பெரியாக்களுக்கு கைண்ட் ஆஃப் அப்படி இல்லையா? அது சந்தைப்படுத்துற கருத்து, மார்க்கெட்டிங் கான்செப்ட். அது பெரிய ஆக்களுக்கு சின்ன ஆக்களுக்கு ஏதுவான மாதிரி கொடுக்கறது மார்க்கெட்டிங் கான்செப்ட். அவங்களுக்கு ஏதுவான மாதிரி கொடுக்கறது. சமூக சந்தைப்படுத்த சமூகத்தின நலனை முன் வச்சு, சமூகத்தின் நலனை முன்னுக்கு வச்சு செய்யறது. சொல்லுங்க. எனக்கு ஃப்ரீயான சாமான்களை
கெமிக்கல் ஃப்ரீயான சாமான் கரெக்ட் சரி நீங்க சிலவள பாத்துருப்பீங்களா என்ன ஹியூமன் என்ன இட்ஸ் நாட் டெஸ்டட் ஆன் ஹியூமன்ஸ்னு சொல்லி நாங்க பாத்துருக்கீங்களா பீட்டான்னு சொல்லி பீட்டா ஃப்ரீ ஹியூமன் டெஸ்ட் சாரி அனிமல் டெஸ்டிங் ஃப்ரீ மற்றது பாடி ஷாப்ன்ற பிராண்ட்ல நீங்க பாத்துருக்கீங்கன்னா அனிமல் டெஸ்டிங்ஸ் எல்லாம் இல்லைன்னு ஸ்பாசிலான் ஆல்சோ சேம் திங் அனிமல் டெஸ்டிங் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஒரு கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சில இப்ப வர புது புது ப்ராடக்ட்ஸ் ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இல்லைன்னு சொல்லுவாங்க அது கம்ப்ளீட்டா நேச்சுரல் தான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண அப்ப இதன் மூலம் என்ன செய்யறாங்க உண்டு கெமிக்கலை சூழலுக்கு மாசுபடுத்துற ஹாய் தனேஷன் சூழலுக்கு மாசுபடுத்துற கெமிக்கல்ஸ் ஒன்றும் போடாம சூழலையும் நல்லா வச்சிருந்து எங்களுடைய ஸ்கின்னுக்கும் வந்து பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றத அது ஒரு சமூகத்தை செய்யறாங்க ஓகே வேற எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒரு பேங்கிங் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் சோஷியல் மார்க்கெட்டிங் பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாங்குவோம் 5க்குமே பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தாங்குவோம் இந்த 5 வச்சு இப்ப நான் சோப்பு நான் ஈஸியான எக்ஸாம்பிள் படிக்கிறதுக்காக தந்தேன் இப்ப எக்ஸாமுக்கு வர போறது சோப் எக்ஸாம்பிள் வராது உங்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட நாங்க படிக்கிறது வந்து நிதியியல் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் தான் வரப்போகுது அப்படி என்று சொன்னா என்ன எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கலாம் சோஷியல் மார்க்கெட்டிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்லுங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஓபன் பண்ணிருக்க சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து கூடிய ரேட் கொடுக்குறாங்க சரி என்ன எக்ஸாம்பிள் என்ன நீங்க ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம் நீங்க ப்ராடக்ட் பை எடுத்து இதுதான் இதுக்கு செய்யணும்னு சொல்லலாம் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அப்படி அந்த ப்ராடக்ட் மாறணும்னு சொல்லலாம் அப்படியும் நீங்க சீனியர் சிட்டிசன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட்க்கு அஞ்சுல ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் சோஷியல் மார்க்கெட்டிங் அதாவது சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சொல்றீங்க குட் ஓகே வெரி குட் ஓகே வேற any other examples நீங்க சொன்ன ஆன்சர் இஸ் குட் என்னன்னா உங்களுடைய வயது முதிர்ந்த பருவத்தினருக்கு எங்களால் திருப்பி கொடுக்க முடிஞ்ச ஒரு சர்வேன்னு சொல்லி ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட்ல வந்து திருப்பி கொடுக்குறோம் அதே மார்க்கெட்டும் பண்றோம் ஸோ இட்ஸ் அ குட் திங் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் Ditushika? Tanishan? Production concept எவ்வளவுக்கு எவ்வளவு விலை குறைவா இருக்குமென்ற இதை பேஸ் பண்ணி மட்டும் செய்யற மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் கான்செப்ட் அந்த ப்ராடக்டை வந்து குவாலிட்டியா தரமா நவீன முறையில போட்டு அதை செய்தா ப்ராடக்ட் கான்செப்ட் சேல்ஸ் மட்டுமே செய்யும் போது செல்லிங் கான்செப்ட் மார்க்கெட்டிங் கஸ்டமரை பார்த்து கஸ்டமருக்கு விரும்பினது எல்லாத்தையும் பார்த்து மார்க்கெட் பண்ணி செய்யும் போது மார்க்கெட்டிங் கான்செப்ட் கஸ்டமரையும் பார்த்து சமூகத்திற்கும் நன்மை செய்யற வகையில மார்க்கெட்டிங் பண்ணா அது சமூக சந்தைப்படுத்தல் கருத்து எக்ஸாம்பிள் திதுஷிகா கணேசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க நீங்க லேட்டா வந்தீங்க பட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க ஓகே நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாப்போம் ஒரு பர்சனல் லோன் ஒன்று வந்து ஒரு பேங்க் வந்து அந்த லோனை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபிளாட் ரேட்ல கொடுக்குது 9% கொடுக்குது சரியா இன்னொரு பேங்க் வந்து 10% கொடுக்குது அப்ப பேங்க் ஏ 10% பேங்க் பி வந்து பார்த்து சரி வராது நான் 9% கொடுத்ததான் நடக்கும் அப்படின்னு எல்லா பர்சனல் லோனுக்கும் 9% அட் ரேட் அண்டர் கட் பண்ணி 9%. அப்ப கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவீங்க ப்ரொடக்ஷன் கான்செப்ட் வருது அதுல வந்து எந்த பேங்க்ல வந்து ரேட் குறைவா இருக்கோ நாங்க அங்க போய் அந்த லோன் எடுப்போம் அப்படி என்ற மைண்ட் செட்ல வருது ஸோ அது ப்ரொடக்ஷன் கான்செப்ட்ல நடக்கிற ஒரு மார்க்கெட் இப்ப சொல்லுவோம் ஒரு பர்சனல் லோன் நாங்க என்ன பண்றோம் அந்த பர்சனல் லோனை எஜுகேஷனல் லோன் மாத்திரம்
எடுகேஷன் சம்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரீபேமெண்ட் பிளான் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு அடிஷனலா ஒரு கிரெடிட் கார்டையும் ஆஃபர் பண்ணி அந்த அந்த அதை நீங்க எடுக்கும்போது 1 for 1 ஃப்ரீ மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு ஜாயினிங் ஃப்ரீ இது எடுத்தீங்கன்னா ஜாயினிங் ஃப்ரீ அப்படி ஏதாவது அந்த ப்ராடக்டோட ஆட் பண்ணி ஒரு லோனை நீங்க கொடுக்கும்போது அது ப்ராடக்ட் கான்செப்டா மாறுது. செல்லிங் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்ட்ஸ் சேல்ஸ் மட்டுமே நீங்க சொல்றீங்க நீங்க இதை எடுத்தீங்கன்னு சொன்னா ஜாயினிங் ஃப்ரீ மற்றது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்க டைனிங் ஆஃபர்ஸ் இருக்கு, ஹில்டனுக்கு போனா இன்னும் 20% இருக்குது, சிலமன் கிராண்டுக்கு போனா 10% இருக்குது. நீங்க விமன் இடத்துக்கு போகலாம், உங்களுக்கு வசதியான மாதிரி மாசத்து எக்ஸ்டெண்டட் செட்டில்மெண்ட் பிளான் மாதாந்த தவணை கட்டத்துல கட்டுற மாதிரி வச்சிருக்கலாம். அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணா அது மார்க்கெட்டிங் கான்செப்ட். சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அதே கிரெடிட் கார்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வருது சொல்லுவோமா ஒரு இந்த பாயிண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்க 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு பாயிண்ட் திருப்பி கொடுப்போம் வேண்டு. அப்புறம் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸை நீங்க வேணுமெண்டா அந்த ஹெல்ப் பேஜ் மாதிரி ரிடீம் பண்ணலாம், இல்ல அதை நீங்க சேரிட்டிக்கு ரிவார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நாங்க யோசிப்போம் ஆஹா எங்களோட டச் ஆயிருக்கிற பேங்க் வந்து சேரிட்டியோட இணைஞ்சிருக்குது, அவங்க வந்து நல்ல விஷயம் செய்யறாங்க, அப்ப இந்த கார்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப நாங்களும் அதுல ஒரு பங்கெடுக்கிறோம். அப்ப அதை பேஸ் பண்ணி அவங்க இது மார்க்கெட்டிங் பண்ணா சமூக சந்தைப்படுத்தல் கருத்து. நான் இது எக்ஸாம்பிளோட சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கான எடுத்து சொன்னேன். இது கிளியரா குழப்பினானா ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல எனக்கு சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் லோன்ல விளங்கல. ஓகே, சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னென்ன போடுவோம்? ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரியுமா திதுஷிகா? கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து ரிவார்ட் ஓகே கிரெடிட் கார்ட்ஸ் வேணாம், வெல் டேக் சிம்பிள் உங்களோட காகில்ஸ் கார்டு இருக்கு, காகில் ஸ்கீல்ஸ் லாயல்டி கார்ட்ஸ் இருக்குல்ல. ஓகே, லாயல்டி கார்ட்ஸ்ல சில வேர்ல ஒரு அது டயலாக் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் இருக்குமில்ல, எவ்ரி இயர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகுமில்ல டயலாக் லாயல்டி பாயிண்ட்ஸ். அப்ப வெறும் சில வேளை என்ன விஷன் SOS இதுக்கு நீங்க ரிடீம் பண்ணலாம், ஒன்று பில்லுக்கு அகேன்ஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வேணுமெண்டா சேரிட்டிக்காக ரிடீம் பண்ணலாம்னு வரும். பாத்துருக்கீங்களா? ஸ்டார் பாயிண்ட்ஸ் மாதிரி வருது. அதான் ஸ்டார் பாயிண்ட்ஸ், கரெக்ட், ஸ்டார் பாயிண்ட்ஸ் அதான் சொல்றேன், ஸ்டார் பாயிண்ட்ஸ். ஓகே, பாத்துருக்கீங்க தானே? ஸ்டார் பாயிண்ட்ஸ் லெவல்ல நீங்க ஒன்று பில்லுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ரிடீம் பண்ணலாம், இல்ல சேரிட்டி ஏதாவது கொடுத்துருப்பீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டும் ரிடீம் பண்ணலாம். பாத்துருக்கீங்களா? அப்ப அந்த சேரிட்டி அண்ட் வேற நீங்க அதை வச்சு மார்க்கெட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க, ஓகே இதில் இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ் நான் 500 rupees இதுக்கு போடுறத விட டயலாக் ஒரு நல்ல வேலை பண்ணுது, நான் அது சேரிட்டிக்கு ரிடியூஸ் பண்றேன். அப்ப அதை பேஸ் பண்ணியே அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸ்டார் பாயிண்ட்ஸ் அண்ட் இருந்தாலே கடைசி நேரத்துல உங்களுக்கு இல்லாட்டியும் செய்யலாம். வேற இன்னொன்று சொல்ல போனா சில 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 லோன்ஸ் சில கார்ட்ஸ் நீங்க எடுக்கும்போது சொல்லுவாங்க எவ்ரி 100 rupee யூ ஸ்பெண்ட் நாங்க வந்து இந்த மரத்தை கிரீன் மரத்தை வெட்டாம ₹1 ஸ்பெண்ட் பண்ணுவோமோ, நீங்க ₹1 நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண ₹100 ஸ்பெண்ட் பண்ணா நாங்க இந்த பர்டிகுலர் சேரிட்டிக்கு ₹1 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுவாங்க. பாத்துக்கீங்களா? ஈவன் வர்ஸ்ட் கேஸ் எல்லா பேங்க்ஸும் நீங்க பாருங்க CSR ஈவென்ட் செய்யறாங்க, கஸ்டமர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு செய்யறாங்க தெரியுமா? CSR. அப்ப அந்த CSR கூட அவங்க சில பல டிரான்சாக்ஷன் லிங்க் பண்ணாம டிரெக்டா ஓகே ABC பேங்க் பிரைவேட் லிமிடெட் அங்கேயும் அனுராதபுரத்துல போய் ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தது அப்படின்னு மார்க்கெட் பண்ணுவாங்க. மேபி ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த கட்டி கொடுத்தத பெருசா ஃபேஸ்புக்ல போடுவாங்க, பேனர் அடிப்பாங்க, இதெல்லாம் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லி அது ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போடுவாங்க. பாத்துருக்கீங்களா? நார்மலா பேங்க் செய்யறது. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா பேங்க்ஸ் எல்லாம் செய்யறது வந்து உண்மையான ஆசைக்கு மட்டும் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க செய்யறது நல்ல விஷயம், ஆனா பட் அதுக்கு பின்னாலேயும் ஒரு சுயநலம் இருக்கு. ஏண்டா அப்ப நீங்க நாங்க சொல்லிடும் இடது கை செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிடும். கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஒரு ஆளுக்கு சேரிட்டி நாங்க செய்யும் போது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. ஆனா இப்ப ரைட் நாவ் இப்ப நீங்க சில பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் சில பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்றேன்னுவாங்க, அங்க பிள்ளைகளுக்கு முன்னால வச்சு கேக் எல்லாம் தண்ணி வட்டி தண்ணி அப்புறம் ஃபேஸ்புக்ல எல்லாம் படம் போட்டு பேரகோனா ஆர்ஃபனேஜுக்கு எல்லாம் கேக் கொடுத்துருன்னு சொல்லி அது ஒரு அட்வர்டைஸ் பண்ணி
இப்ப நீங்க அட்வர்டைஸ் சாதாரணமா ஒரு ஒரு ஆளுக்கு சேரிட்டி செய்யணும்னு சொன்னா அது செய்து போட்டு சாதாரணமா இருக்கலாம் தானே. அதே நீங்க அட்வர்டைஸ் பண்றீங்க என்ன ரீசனுக்கா? நான் சொல்றது கம்பெனில நாங்க சிம்பிளா சம்டைம் நாங்களே நீங்க பார்த்திருப்பீங்க உங்களோட Facebookல இல்லாட்டி வேற ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒரு வருஷம் செய்யணும், அனிவர்சரிக்கு போய் சாப்பாடு ஓடினோம் சொல்லினோம். ஏன் அப்படி சொல்லினோம்? அடி மனசுல இருக்கும் நாங்க நல்லது செய்யறது மத்தால் பார்க்கணும் ஒரு நோஷன் இருக்கும் என்ன. அதனாலதான் சொல்றது வழியில. அது ஒரு நோக்கமா இருக்கலாம். நாங்க செய்யறத பார்த்து மற்ற ஆட்களும் செய்யணும்ன்ற ஒரு நல்ல நோக்கமாயும் இருக்கலாம். 2 விதமாயும் இருக்கலாம். அப்ப அதே கான்செப்ட் தான் பேங்க் செய்யறது. பேங்க்கும் ஓகே. நாங்க கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து ஏர்ன் பண்றோம் ஒரு கொஞ்சம். அது நாங்க சொசைட்டி குடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணமாயும் இருக்கலாம். அத வச்சு ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கெட்டிங்ன்ற ஒரு அத நீங்க ப்ராடக்ட்ட சொல்லாம நான் இந்த இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி சொல்லும்போது, மற்ற ஆட்கள் கஸ்டமர்ஸ்ட்ட பாப்பிடும் இந்த பேங்க் நான் வொர்க் பண்ற பேங்க் நான் என்ன கணக்கு வச்சிருக்கிற வங்கி வந்து சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை செய்யுது. அப்போ அது நல்ல ஒரு அந்த என்னோட கணக்கு கூட நல்லா பார்த்துப்பாங்க. நிறைய நான் கூட இந்த பேங்கோட தான் தொடர்பு இருக்குன்னு சப்கான்ஷியஸா ஒரு ஒரு நன்றி கடன் விளங்குச்சா? அப்ப சமூகத்துக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்குறது சோஷியல் சமூக நலனில் அக்கறை கொண்டு நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா அதை மார்க்கெட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணும்போது சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டா மாறும். கிளியரா திதுஷிகா? நன்மதிப்பையும் ஆட் பண்ணலாம் தானே? எஸ் கரெக்ட். யா இப்ப கொரோனா டைம்ல நீங்க பாத்தீங்க சில பேர் அந்த என்ன ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் சப்ளை பண்ணிருப்பாங்க, மேபி மாஸ்க் சப்ளை பண்ணிருப்பாங்க. நாங்க இதெல்லாம் இந்த வார்டுக்கு இப்படி செய்தோம், கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேங்க் இவ்வளவு டொனேட் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சோஷியல் மார்க்கெட்டிங்ல ஒரு வகையான டைப் தான். சில பேர் ப்ராடக்ட்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி சோப்ல அண்ட் சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணாம நாங்க அந்த சோப் செய்யறோம். நம்ம வேற எந்த விதமான அனிமல் டெஸ்டிங்கும் செய்யாம செய்யறோம்ன்றது தான் அது ஒரு வகையான சோஷியல் மார்க்கெட்டிங். அதுதான் உண்மையா டிரெக்டா ப்ராடக்டோட அட்டாச் ஆகி இருக்கிற சோஷியல் மார்க்கெட்டிங். பேங்க் செய்யற சோஷியல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சில டிரெக்டா அட்டாச் பண்றேன். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நான் இந்த 1 ரூபாய் இந்த சேரிட்டிக்கு நான் கொடுப்பேன் சொன்னா அது சோஷியல் மார்க்கெட்டிங், அப்சல்யூட் சோஷியல் மார்க்கெட்டிங். ஓகேவா? கிளியரா கான்செப்ட். இந்த 5 கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன கடைசி கான்செப்ட் இன்னும் மிக முக்கியம். ஏன்னா இப்ப பாப்புலரான கான்செப்டும் அதுதான். சரியா? நெக்ஸ்ட் செஷனுக்கு போலாமா? ஓகே வெயிட். ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது மார்க்கெட்டிங் பிளான், சந்தைப்படுத்தல் திட்டத்தின் கூறுகள். இது நான் போறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் பிளான்டா என்ன யாருக்காவது தெரியுமா? அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது மார்க்கெட்டிங் பிளான்? தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படின்னா என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு மார்க்கெட்டிங் பிளான்டா என்ன? கம்பெனி வந்து தங்களோட ப்ராடக்ட வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு போறது, அத வேகமா தங்களோட ப்ராடக்ட செய்யறதுன்ற சம்பந்தமான ஒரு பிளானிங். ஓகே ஓகே. அண்ட் உங்களோட கருத்துல மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாத்தையும் வச்சு தங்களோட பிசினஸ் எப்படி மேல கொண்டு போகலாம்ன்ற. ஓகே ரைட். ஒரு ஐடியா. தனேஷன்? எஸ் ஓகே. தனேஷன்? கிளையண்ட்ஸை ரீச் பண்ணக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் அப்படி ஏதாச்சும்? கிளையண்ட்ஸை ரீச் பண்ணக்கூடியது. ஓகே ரைட். 3 பேருமே சொன்னது சரி. லெட் மீ புட் இட் இன் ஹோல் பெர்ஸ்பெக்டிவ். முதல்ல நான் ஒரு டெஃபினிஷன் வாசிச்சு விடுறேன். சந்தைப்படுத்தல் திட்டத்தின் தரம் பெரும்பாலும் ஒரு பொருள் அல்லது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். சில நேரங்களில் நிறுவனத்தின் எதிர்காலம் கூட உங்கள் சந்தைப்படுத்தல் திட்டத்துக்கு உறுதியான அடித்தளத்தை வழங்குறதுக்கு இந்த 5 கூறுகளும் தேவை. முதல் இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் டெஃபினிஷனை சொல்றேன். அனாலிசிஸ், கோல்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்டர்னல் மட்டும் இல்ல, அது மாதிரி எக்ஸ்டர்னல் மட்டும் இல்ல, ரெண்டுமே இது முக்கியம். இப்ப சாதாரண ஒரு பிசினஸுக்கு சொல்லுவோமே ஒரு
நாங்க எங்க இருக்கோம், நீங்க இப்படி சொல்லுவோம், ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க சரியா? புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், பேங்கிங் எல்லாத்தையும் விடுங்க ஒரு பக்கம். நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன செய்வீங்க முதல்ல தித்துஷிகா? என்னென்ன செய்வீங்க? லைக் என்ன எப்படியான பிசினஸ், லைக் என்னன்னாலும் என்ன பிசினஸ் யூ டேக் வாட் எவர் பிசினஸ் யூ வாண்ட், என்னண்டாலும் இருக்கலாம். என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னாலும் என்னென்ன ஸ்டெப்ஸ் முதல்ல நீங்க செய்வீங்க? நீங்க தான் பிசினஸ் ஓனர். இப்ப நாளைக்கு நீங்க பிசினஸ் தொடங்க போறீங்க, என்ன செய்வீங்க ஃபர்ஸ்டா? எதாண்டாலும் இருக்கலாம், என்னன்னு செய்து இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிப்பீங்க அதுதான் வேணும். சிம்பிளா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான மூலதனத்தை திரட்டுவோம். லைக் எல்லாம் செட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று படுத்த ட்ரை பண்ணுவேன். லைக் சரி, ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வரேன் சொல்லி, அதுக்கு பிறகு இந்த பர்டிகுலர் டேல நீங்க வந்து இது வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ என்ற மாதிரி ஒரு. ஓகே சரி. நீங்க வந்து மார்க்கெட்டிங் சைட பத்தி யோசிக்கிறீங்க, அது ஒரு பக்கம். இன்டர்னலா என்ன செய்வீங்க? அந்த ப்ராடக்ட்ட நீங்க விளம்பரப்படுத்த நான் இப்ப ரிவர்ஸ்ல கேக்குறேன். நீங்க வந்து டைரக்டா 1 to 10ல டைரக்டா 8, 9, 10 ஸ்டெப் சொல்லிட்டீங்க எனக்கு. அந்த 1 to 7 ஸ்டெப்ஸ் என்னடி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதாவது ஓகே அண்ட் டெனேஷன் ஏதாவது ஐடியாஸ்? தித்துஷிகா கடைசி ஸ்டெப்ஸ் சொல்லிட்டா, கடைசி ஒரு 7-8 சொல்லிட்டா. முதல் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணுவேன். லைக் இது செய்யறனால எனக்கு அதான் கேக்குறேன். என்ன பிளான் பண்ணுவீங்க? எப்படி பிளான் பண்ணுவீங்க? இப்ப நான் இந்த பர்டிகுலர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் ஒன்றுனா, எனக்கு இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வேலை செய்யறதுனால எனக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கும், அண்ட் எனக்கு காம்படிட்டிவா நிறைய ஷாப்ஸ் இருக்கலாம். சோ அதெல்லாம் யோசிச்சு அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, அனலைஸ். ஓகே, ரைட். ஓகே, அனலைஸ். எனிதிங் எல்ஸ்? அண்ட் தனேஷன் அனாலிசிஸ் பத்தி சொன்னாங்க. இதுல வந்து அனாலிசிஸும் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தியும் கிட்டத்தட்ட சொல்லிருக்காங்க தித்துஷிகா. Anything else? And இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இதை விற்கிறதுக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். எப்படி விற்கலாம், எப்படி கொண்டு போகலாம், சரி, எவ்வளவு ஒரு நாளைக்கு விற்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் பிசினஸ் கொண்டு போகலாம் டிசைட் பண்ணுவேன். ஓகே, தனேஷன் anything else? ஓகே, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க சொன்ன எல்லாம் சரி. நான் இப்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சொல்றேன். நான் ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பூட்டிக் ஷாப் ஒன்று போட போறேன். அப்ப நான் முதல் என்ன செய்வேன்? அனலைஸ் பண்ண, நான் என்ன நிலைமையில் நான் இருக்கிறேன்றதை அனலைஸ் பண்றேன். சரியா? இப்ப நான் எந்த கையில மேபி 2 மில்லியன் காசு இருக்குது, அதுதான் மூலதனமா போட போறேன். அது போதுமா? என்னென்னதுக்கு நான் ஃபுல் கேபிட்டல் வந்தான் போட முதல்ல கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படும்? இந்த அளவு பிசினஸ் எனக்கு இந்த டெக்ஸ்டைல் ஷாப்பை போட்டு ஃபுல் ரா மெட்டீரியல் எல்லாம் போட்டு செட் பண்ணி லைட் எல்லாம் போட்டு கரண்ட் பில் பே பண்ணி வாட்டர் பில் பே பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 6 மாசத்துக்கு செட் பண்றதுக்கு அவ்வளவு காசு தேவைப்படும். ஒரு நாளைக்கே சேல்ஸ் வராது, சரி விட கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப அதெல்லாம் சேல்ஸ் வராம ஒரு 2-3 மந்த்ஸ் தாக்கு பிடிக்க முடியுமா? நான் இங்க நிக்கிறேன். இப்ப எனக்கு காசு எப்படி இருக்குது, எத்தனை பேர் எனக்கு வேலைக்கு வேணும், என்ன மாதிரி ப்ரோசஸ் பண்ண போறேன், நான் எங்கே இருந்து ரா மெட்டீரியல் எடுக்க போறேன், இம்போர்ட் பண்ண போறேன்னா, பேங்க் மூலமா செய்ய போறேன்னா, ஹேண்ட் கேரி யாராவது இந்தியால இருந்து வந்து ஹேண்ட் கேரி பண்ண போறேன்னா, இல்லாட்டி என்ன மாதிரி நான் அந்த ரா மெட்டீரியல் தேடி பிடிக்க போறேன், எத்தனை பேர் எனக்கு கீழே ஒர்க் பண்ண போறாங்க, மற்றது இந்த கம்பெனில வந்து எந்த இடத்துல வைக்க போறேன், எப்படி இந்த 2 மாடியா 1 மாடியா இல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்து போதுமா, என்ன மாதிரி இன்டீரியர் என்ன மாதிரி இருக்க போகுது, அதுக்குரிய ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் யோசிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து கோல்ஸ். நான் இப்ப வச்சுட்டேன், சரி எத்தனை வருஷத்துலயோ எத்தனை மாசத்துல நான் எனக்கு தேவையான ஓகே 10 மில்லியன் சேல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் வேணும், எத்தனை மாசம் வேணும், 1 மில்லியன்ல எனக்கு இதை அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, மேபி 1 இயர்ல இல்லை 2 இயர்ஸ் தேவையா? அப்ப 2 இயர்ஸ் தேவைன்னு சொன்னா மாசத்துக்கு நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணணும்?
அந்த மாசத்துக்கு அச்சீவ் பண்ண நான் மட்டும் இருந்தா போதும். அப்ப நான் முதல்ல யோசிச்சா 2 பேரை வச்சு செய்தா போதும், பத்தாது. மேபி 5 பேராவது எனக்கு தேவைப்படும் பிஸியானா ஹெல்ப் பண்றதுக்கு. இல்லாட்டி கஸ்டமர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப மத்தது என்ன மாதிரி கோல்ஸ்? ரெவென்யூ வந்து 10 மில்லியன், பாட்டம் லைன் எனக்கு வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அட்லீஸ்ட் 2 மில்லியனாவது வரும். காஸ்ட் எல்லாம் முடிச்சு எனக்கு 2 மில்லியனாவது என் கைக்கு வர வேணும். அப்ப 2 மில்லியன் வரணும்னு சொன்னா நான் என்னென்ன மாதிரி காஸ்ட் கட் பண்ணணும் அது பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜி, நான் இப்ப என்னென்ன மார்க்கெட் பண்ண போறேன், அட்வர்டைசிங் போட போறேன்னா காசு இருக்குது. அட்வர்டைசிங் ஃபேஸ்புக் இது சீப்பர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சீப்பா, இல்ல டிவி ரேடியோன்னு ஒரேடியா பிக் பேங்கா பெருசா செய்யவா, அப்ப ஃபுல் ரீச் கிடைக்குமா? மற்றது கம்பெடிட்டர்ஸ் யார், அந்த ஸ்ட்ராட்டஜியில இப்ப எனக்கு பக்கத்து கீரை கடைக்கு எதிர்த்த கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்த்த கடையில யார் இருக்கிறா, நான் இருக்கிற இடத்துல முன்னுக்கு யார் இருக்கிறா, இந்த இடத்துல வேற யாராவது வச்சிருக்கணுமா, சிமிலர் செய்யணுமா, ஆக்கள் நடந்து போற இடமா, இல்ல எங்கேயோ தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு நான் ஒரு ஆபீஸ வச்சிருந்தா அங்க ஆக்கள் வருவினுமா? அப்ப அட்லீஸ்ட் முன்னுக்கு ஒரு ஏன் அந்த கீரை கடைக்கு எதிர்த்த கடை சொல்றேன்னு சொன்னா அட்லீஸ்ட் காம்படிஷன் இருந்தா தான் எனவே நல்ல. அப்ப நீங்க பெட்டா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லா பக்கம் டெக்ஸ்டைலா இருக்கும். ஏன்னா எல்லா மக்களும் ஒரு கடைக்கு இல்லாட்டி அடுத்த கடைக்கு இறங்கி போவாங்க. அதுவும் ஒரு காம்படிஷன் இஸ் ஹெல்தி. அதுக்காக சிவியரா காம்படிஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல போய் திருப்பி இன்னொரு கடையை போட்டா 10ஓட பயனுண்டா போகும். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணணும் அதை. அப்ப என்னென்ன செய்ய போறேன், முதல்ல பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்த்தோம் இல்லையா. அவ பிரைசிங்ல நான் அண்டர் கட் ரேட்டு குறைஞ்ச ரேட்டு கொடுக்க போறனா இல்ல கூட ரேட்டு கொடுக்க போறனா அது பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப நாள் வந்துடுது, இன்னைக்கு நான் பால் காய்ச்சல், நாளைக்கு ஃபர்ஸ்ட் செய்ய போறேன் பிசினஸ், ஒரு 6 மாசம் போகுது. 6 மாசம் போன அப்புறம் பாக்குறேன் 10 மில்லியன் தான் என்ன டார்கெட், 2 மில்லியன் தான் 6 மாசத்துலயே அச்சீவ் பண்ணிக்கிறேன் ரெவென்யூ. அப்ப ரிவ்யூ பண்ணணும், சரியா செய்யறேனா, என்ன ஸ்பிடையா செஞ்சிருக்கிறேன், இதை சரியா திருப்பி கொண்டு போறதுக்கு என்ன வேணும், ஸ்டாஃப் இப்ப போதுமா, நான் 2ல 5 ஸ்டாஃப் கூட்டினா இப்ப சேல்ஸ் இல்லாத 5 ஸ்டாஃப் எனக்கு தேவையா, பேசாம 5 ஸ்டாஃப் 3ஆ குறைச்சு 2 பேரை வீட்டுக்கு அனுப்பினா கூட காஸ்ட் குறையுது. என்ன அப்படியும் நான் ரெண்ட் பே பண்ணணும், எல்லாம் செய்யணும். மேபி எனக்கு பிசினஸ் கூட வர நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃப் கூட்டுவேன். மற்றது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இவ்வளவு நாளும் சோஷியல் மீடியால செஞ்சா பெருசா எனக்கு ரீச் வேற இல்ல. மேபி நீ பேப்பர் வீரகேசரி அப்படி அட்வர்டைஸ் பண்ணுவோம். அப்ப சோஷியல் மீடியா நிப்பாட்டி போடும், இல்லாட்டி அதை கொஞ்சமா குறைச்சு போட்டு இங்க கூட்டுவேன். அப்படி இவ்வளவு நாள் செய்தது செய்யாது எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு நான் அதை திருப்பி செய்வேன், ரிவ்யூ பண்றேன். அப்ப இப்ப நான் என்னென்ன செய்யணும், இதுல அனலைஸ் பண்ணேன், நான் கோல் செட் பண்ணான், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணான், ஸ்ட்ராட்டஜி வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணான், அதை ரிவ்யூ பண்ணினான். இவ்வளவு தான் மார்க்கெட்டிங் பிளான். கிளியரா? சொன்ன சாராம்சம் கிளியரா? நீங்க இது ஒரு பிசினஸுக்கு கொண்டு போனாலும் சரி, இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட மார்க்கெட் பண்ணாலும் சரி, ஒரு பேங்க்ல நீங்க ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, மேபி ஒரு புது ஒரு அக்கௌண்ட் உண்டு, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் உண்டு, புது வகையான சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் இன்னொரு லான்ச் பண்றீங்க. அப்ப என்ன செய்வீங்க, ஒரு அனலைஸ் பண்ணுவீங்க, இந்த சீனியர் சிட்டிசன் இருக்கிற சீனியர் சிட்டிசன் ஆயிட்டானா, இல்ல வித்தியாசமா என்ன செய்யறது, யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதே டீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போதா, வேற டீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போதா, இந்த சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட் லான்ச் பண்றதால எங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ தேவைப்படுது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு போறோம், பிரைசிங் எப்படி வைக்க போறோம், அட்வர்டைஸ் பண்ண போறது எப்படி, அதை பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ண விட்டு ஒரு 6 மாசமோ ஒரு வருஷத்துலயோ ரிவ்யூ பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையா, ரெவென்யூ தந்துதா இல்லையா, கஸ்டமர்ஸ் வந்தாங்களா இல்லையா, இல்ல திருப்பி மாத்தணும், மறுபடியும் ஏதாவது ரீசர்ச் எதுவும் பண்ணி இது ஏன் நடக்கலன்னு சொல்லி திருப்பி மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டை மாத்தி கொண்டு இருக்கலாம். சோ இப்படி ஒரு ஃபுல் சீரீஸே எல்லா பக்கத்தையும் நீங்க பாக்குறது தான் மார்க்கெட்டிங் பிளான். கிளியரா? ஃபாஸ்டா போகணும்னா கன்ஃபியூசிங்கா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நான் டீடைலா போறேன், பட் எக்ஸாம்பிளோட தான் சொன்னேன் உங்களுக்கு. So analysis, goals, strategy, implementation and review. இது தமிழாக்கங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, நான் ஈஸிக்கா சொல்றேன் இங்கிலீஷ்ல இப்போதைக்கு. பட் நான் தமிழ்லயே இங்க நீங்க டீடைலா போகும்போது தனித்தனி தான் கொண்டு போறோம், தமிழ்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, மூலோபாய பகுப்பாய்வு. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் சொன்னதானே, அது சொல்றது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், மூலோபாய பகுப்பாய்வு. இந்த மூலோபாய பகுப்பாய்வு எல்லாத்துக்குமே காமனானது. நான் முந்தைய பார்க்கும்போது பார்த்தனாங்க. இந்த மூலோபாய பகுப்பாய்வின் மையத்தில் நிறுவனம், தயாரிப்பு அல்லது சேவை செயற்படும் தற்போதைய சூழலே உள்ளது, விரிவாக தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய சிக்கல்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் வந்து மோஸ்ட்லி நாங்க எங்க இருக்கிறோம் என்றதான் மோஸ்ட்லி பாக்குது. அதாவது இப்ப ரைட் நவ் கம்பெனி, ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் எப்படி சூழல இருக்குது, அனாலிசிஸ், கம்ப்ளீட் அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ் பண்ண நிறைய வகைகள் இருக்குது. இப்ப இதுல நான் ஒரு குறிப்பிட்ட வகைகளை போட்டிருக்கிறேன். இது தெரிஞ்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட் இதுல சொல்லப்படுது.
கைட்ல சொல்லப்படுது. அதனால நான் அது எல்லாம் டச் பாயிண்ட் பண்ணி கொண்டு போறேன். ரொம்ப டீட்டெயிலா தேவையில்லை. ஆனா நீங்க கண்டிப்பா இதை வாசிச்சு பார்க்கவே வேண்டும். வாசிச்சு பார்த்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பேராகிராஃபுக்காவது ரெடி பண்ணி கொள்றது அவசியம். ஏண்டா நான் எக்ஸாம் பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ மோஸ்ட்லி ஒன் பேராகிராஃப் எழுதவோ இல்ல ஒரு 20 மார்க்ஸ்க்கான கொஸ்டினோ அப்ளிகேஷனான கொஸ்டினோ தியரிட்டிக்கல் கொஸ்டினோ எத்தனையோ தடவை இது வந்திருக்கு. ஏன்னா இது வெரி ஈஸி. இது ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் எப்படி இந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்கோர் பண்ணமோ இதுவும் அதே மாதிரி. ஆனா உங்களுக்கு சரியான விஷயம் தெரியாம பிள்ளையா எழுதக்கூடாது. அப்ப சரியான விஷயம் தெரியான்னு தெரிஞ்சிருந்தா அப்ளிகேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா திதோஷிகா? ஓகேவா? கிளியரா? தனேஷன் அண்ட் சோஃபா ஓகேவா? ஓகே ஓகே, கொஞ்சம் டீப்பா போறோம். ஒவ்வொரு கான்செப்டுக்குள்ளேயும் போறோம். சோ கொஞ்சம் கவனமா பாருங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் சரியா? மூலோபாய பகுப்பாய்வுல ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ், சந்தை பகுப்பாய்வு சரியா? இந்த மார்க்கெட் அனாலிசிஸ்னா இப்ப சந்தையில எத்தனை இருக்கு, என்ன டார்கெட் மார்க்கெட், எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க உங்களோட டார்கெட் மார்க்கெட் இருக்கு, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸா, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸா, ஃபுல் ஸ்ரீலங்காவுமே உங்களோட டார்கெட் மார்க்கெட் தானா, என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் அது. ஓகே, அதான் மார்க்கெட் அனாலிசிஸ். நிறுவன பகுப்பாய்வு, ஆர்கனைசேஷன். சந்தை பகுப்பாய்வு எக்ஸ்டர்னலா பாத்தீங்க. நிறுவன பகுப்பாய்வு ஆர்கனைசேஷனுக்குள்ள. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுல வந்து 2 மெயின் அனாலிசிஸ் இருக்குது. ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்றது, அடுத்தது வேல்யூ செயின் அனாலிசிஸ், மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு. ஸ்வாட் அனாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஸ்வாட் அனாலிசிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. வேற எதுக்குமாவது படிச்சிருப்பீங்க. யாராவது சொல்ல முடியுமா என்ன ஸ்வாட்னு சொல்லி? ஐயா படிச்சிருக்கேன். விளங்கல? ஓ படிச்சிருக்க தெரியும். என்ன 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 எடுக்குது? ஸ்வாட்ன்றது லைக் ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அவங்கள்ட்ட த்ரெட் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட் அனலைஸ் பண்றதுதான். எக்ஸாக்ட்லி. சோ உங்க ஸ்பாட் வந்து எந்த நிறுவனத்துக்கு மட்டுமில்ல உங்களுக்கு முடித்தாகும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ இல்ல இன்னொரு உங்களோட வாழ்க்கையிலயோ ரைட் நவ் நான் எந்த ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களை ரைட் நவ் உங்களுக்குள்ள என்ன அனாலிசிஸ் இருக்கு இது ஈஸியா பண்ணலாம். அதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ் சிம்பிள் மெத்தட். அது டீடைல் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் மினிட். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி, பணியாளர்கள், செயல்பாடுகள் மற்றும் பணிச்சூழலை மதிப்பிடும் ஒரு செயல்முறை. ஒரு நிறுவன பகுப்பாய்வை மேற்கொள்வது நன்மை பயக்கும். ஏனெனில் இது பலவீனத்தின் பகுதிகளை அடையாளம் காணவும் பின்னர் சிக்கல்களை நீக்குவதற்கான அணுகுமுறைகளை கண்டறியவும் நிர்வாகத்திற்கு உதவுகின்றது. ஓகேவா? சோ ஸ்வாட் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். நான் இதுல இங்கிலீஷ்ல எழுதியிருக்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்ல ஒரு ரெடி பண்ணி கொள்ளுங்க. ஸ்ட்ரென்த் உங்களுக்கு திங்ஸ் யுவர் கம்பெனி டஸ் வெல், எது நல்லபடியா உங்களோட கம்பெனி செய்யுது. குவாலிட்டிஸ் தட் செப்பரேட் யூ அண்ட் ஃப்ரம் யுவர் கம்பெடிட்டர்ஸ். உங்களுடைய எதிராளிக்கு உங்களுடைய கம்பெடிட்டர்ல இருந்து எதிராளி அவர்ல இருந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்க என்னத்துல நீங்க சிறந்து விளங்குறீங்க. இன்டர்னல் ரிசோர்சஸ் such as skilled and knowledgeable staff வந்து நல்ல ஸ்கில்ட் ஆனாங்களா, நல்ல நாலேஜ் இருக்குதா, அவங்களுக்கு திறமையா செயல்பட முடியுமா. Tangible assets such as intellectual property, capital, proprietary technologies. ஒரு சொத்து பத்து எவ்வளவு இருக்குது உங்களோட பிசினஸுக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு அந்த ஏரியா இருக்குதா, உங்களுக்கு அசெட்ஸ் இருக்குதா, இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த்துக்குள்ள வருது. வீக்னஸ் பாத்தீங்கன்னா திங்ஸ் யோர் கம்பெனி லேக்ஸ், உங்களோட கம்பெனிக்கு இல்லாதது என்ன. திங்ஸ் யோர் கம்பெனிட்டர்ஸ் டூ பெட்டர் தேன் யூ, உங்களை விட உங்களுடைய எதிராளி என்னத்துல நல்ல திறந்து விளங்குறார். ரிசோர்ஸ் லிமிடேஷன்ஸ், வளங்கள்ல என்னென்ன குறைவு, மனித வளத்துல குறைவா, பொருளாதார வளத்துல குறைவா, என்னத்துல நீங்க குறைவா இருக்கிறீங்க. அன்கிளியர் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொன்னா யூஎஸ்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஎஸ்பி இது ரொம்ப முக்கியமான டூல் மார்க்கெட்டிங்ல. யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் மெசேஜ்ல போட்டிருக்கேன் பாருங்க. யூஎஸ்பி இதை நீங்க ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படி என்றா என்ன, யாரா சொல்ல முடியுமா? யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன?
யாராவது? யதுஷிகா பேரை பார்த்துட்டு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். What is your USP? Okay. Anyone else? Connection and unique selling proposition and என்ன? மற்ற கம்பெடிட்டர்ஸை விட நாங்க அந்த பிசினஸ்ல என்ன யூனிக்கா பாவிக்கிறோம்ன்றது. வெரி குட். எஸ், அவ்வளவுதான். யூனிக், அதாவது உங்களுக்கு மட்டுமே தனித்துவமாக என்ன இருக்குது செல் பண்ண, அதான் யூனிக் செல்லிங் யூஎஸ்பி. அது வந்து பெரிய இஷ்யூ, பெரிய ஏதாவது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுடைய ஸ்டாஃபா இருக்கலாம், அது ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். இல்லாட்டி கூட ப்ராடக்ட்ல வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து ஹை குவாலிட்டி இன்கிரீடியன்ஸா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ணணும், நீங்க ஒரு சோப் ஃபேக்டரிஸ் இருக்கிறீங்க, உங்களோட சோப் ஃபேக்டரியில வந்து எங்கேயோ குங்குமப்பூவோ என்ன யூஸ் பண்றீங்க, அது வேற ஒருத்தருமே யூஸ் பண்ணாம இருக்கலாம், அது வேற ஒருத்தர் கிடைக்காமலும் இருக்கலாம். நீங்க சொல்ல நீங்க ஒரு ப்ராசஸ் பேட்டன் பண்ணப்பட்ட உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டா இருக்கலாம். அப்ப அதுதான் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். உங்களுக்கு மட்டுமே கம்பெடிட்டர்ஸை விட உங்களோட பிசினஸ்ல நீங்க எது சிறப்பா செய்றீங்க, அது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கை பொறுத்த வரையில மேபி சர்வீஸ் ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா இருக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் வந்து எல்லாரும் சொன்னாலும் நீங்க அதை ப்ராக்டிக்கலா பெஸ்டா எக்ஸிக்யூட் பண்றீங்களா இருக்கலாம். சில அது வந்து வேற ஒருத்தருமே அப்படி செய்யாம இருந்திருக்கலாம், பட் நீங்க மட்டும் தான் சூப்பர்பா செய்றீங்களா இருந்திருக்கலாம். ஸோ தட்ஸ் a unique selling proposition. Or maybe உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மற்ற கம்பெடிட்டர்ஸை விட ரேட்ஸ் எல்லாம் எப்பவுமே நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களோட ப்ராடக்ட் ரேட்ஸ் தான் குறைவா இருக்கு. அதனாலே உங்களோட ரேட்ல தான் நீங்க எல்லாரையும் மார்க்கெட் பண்றீங்க. அது ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா இருக்கு. ஓகே துதுஷிகா, கிளியரா? யூஎஸ்பி கிளியர். தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்ப வீக்னஸ் வந்து உங்களுக்கே நீங்க என்ன சரியா செய்றீங்கன்னு தெரியாம நீங்க என்னன்னு மார்க்கெட் பண்ண போறீங்க, அது ஒரு வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அன்டிசர்வ்ட் மார்க்கெட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு சர்டன் மார்க்கெட்ஸ்ல நீங்க பார்த்து தொட்டே இருக்க மாட்டீங்க. ஃபியூ கம்பெடிஷன்ஸ் இன் யோர் ஏரியா, எமர்ஜிங் நீட் ஃபார் யோர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், பிரஸ் மீடியா கவரேஜ் ஃபார் யோர் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கொழும்புல வந்து உங்களோட சோப் பிசினஸ் மேபி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் செய்றீங்க, மிச்ச டிஸ்ட்ரிக்ட் பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. மேபி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஸ்டாஃப் கொழும்புல செய்யுங்க, கம்பஹால செய்யல. இப்ப கம்பஹால ஸ்டாஃப் போட்டு ப்ரமோட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செய்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். அப்ப உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குன்றது, அந்த சிலவழி இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு நாளும் நீங்க ஒரு ஜெனரிக் ப்ராடக்டாவே செய்றீங்க, எந்த விதமான ஃப்ரேக்ரன்ஸும் போடாம வெறும் சோப் போட்டு தான் செய்றீங்க. அப்ப அப்படி செய்யற உங்களுக்கு வந்து ஒரு சந்தன வாசம் போட்டோ குங்கும வாசம் போட்டோ என்னத்தையோ போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட உருவாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்து இருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட், எமர்ஜிங் கம்பெடிட்டர்ஸ், உங்களை மாதிரியே புது எதிராளிகள் உருவாகலாம். சேஞ்சிங் ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட், புது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறுபடலாம். நெகட்டிவ் பிரஸ் மீடியா கவரேஜ், ஏதாவது ஒரு பிரஸ்ல மீடியால உங்களை பத்தி தவறான இல்லாட்டி உங்க பிசினஸ் பத்தி தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா எல்லாருமே பேக் ஆஃப் ஆவாங்க. ஏதாவது நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்தோன்னா அது பிடிக்காது, அது த்ரெட்டா மாறும். சேஞ்சிங் கஸ்டமர் attitude towards your company. மேபி இன்றைக்கு உங்களோட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நாளைக்கு யோசிக்கலாம், இந்த கம்பெனி வந்து எப்ப பார்த்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை, நான் வேற இடத்துக்கு மாற போறேன், அப்படி attitude மாறலாம். என்ன ரீசனுக்கு இருந்தாலும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ட்ரென்த்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். நீங்க ஐ வுட் சே தமிழ்ல இது ரெடி பண்ணி கொள்றது பெட்டர். நான் இது எல்லா நேரத்தையும் வருமண்ட் இல்லை, ஆனா தெரிஞ்சு கொள்றது பெட்டர்ன்றதால தான் இது நான் சொல்றேன். இது வெரி காமன் ஆனது. ஸோ சில வேளை அவ கொடுத்துட்டு மோஸ்ட்லி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துட்டு அதை விவரிக்க கேட்கலாம். இல்ல ஒரு பேங்கிங் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்டு இந்த நாளை விவரிங்கோ, உங்களோட ஆர்கனைசேஷன் நிறுவன பகுப்பாய்வு ஒன்றை உங்களுக்கு பிடித்த ஒரு துறையில் தேர்ந்தெடுத்து விளக்குக அப்படின்னு வரலாம். ஓகேவா? சோ அப்ப அதுக்கு நீங்க செய்யக்கூடியது ரெடியா இருக்கணும். ஏதாவது அதாவது நீங்க செய்யும்போது சோப் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் எடுக்கக்கூடாது. நீங்க பேங்கிங் ஆர் ஃபைனான்சியல், கிரெடிட் கார்டு அப்படி ஏதாவது ரிலேட்டட் எக்ஸாம்பிள் எடுத்து செய்யணும். ஓகேவா? அது நெக்ஸ்ட் மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு, வேல்யூ செயின் அனாலிசிஸ். ஓகேவா? வேல்யூ செயின் அனாலிசிஸ் பார்ப்போம். அதை முதல்ல முடிச்சுட்டு இங்க வருவோம். ஓகே, இது ஒரு நல்லா பாருங்க. வாசிங்க இருக்கா? ஒரு கம்பெனியில ஒரு பிரான்ச், பேங்க் பிரான்ச்ல
பிரைமரி ஆக்டிவிட்டிஸ், செகண்டரி சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றோம். ஒரு பேங்க்ல சொல்லுங்க, உங்களோட பேங்கை பொறுத்த வரையில மெயினான பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் செய்யற டிபார்ட்மெண்ட்ஸ் எது? சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யற டிபார்ட்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லுவோம். அப்படி கிட்டத்தட்ட அப்படி பார்த்தா மெயினான பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் செய்யற டிவிஷன்ஸ் என்ன, சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ண டிவிஷன்ஸ் என்ன? சொல்லுங்க எக்ஸாம்பிள்ஸ். தனேஷன் சைலண்டா இருக்கிறீங்க, சொல்லுங்க. பிசி இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆபரேஷன் அண்ட் கிரெடிட் டிபார்ட்மென்ட்ன்றது ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படி. ஆபரேஷன் அண்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், ஓகே சரி. வேற சிம்பிளா சொல்லுங்க. முதலாவது என்ன முக்கியமான டிவிஷன் என்ன? ஒரு பேங்க்ல முக்கியமான ஒரு டிவிஷன் கேஷ் கவுண்டர். எக்ஸாக்ட்லி. சோ அது பிரைமரி. கேஷ் கவுண்டர் ஒரு broad-ஆ சொல்லுவோம். பிரான்ச் சொல்லலாமா? ஒரு பிரான்ச் இஸ் an important division. பிரான்ச்சுக்குள்ள மேபி கிரெடிட் வரும், கேஷ் வரும், ஆபரேஷன்ஸ் கூட ஒரு பக்கத்துல ஒரு ஆபரேஷன்ஸ் வரும், மேபி பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே ஆபரேஷன்ஸ் தான். ஆபரேஷன்ஸ்ல நடக்கலாமா? வேற என்ன? HR IT வந்து சப்போர்ட் ஃபங்க்ஷன். எப்படி சொல்ல வாரேன்னு சொன்னா, உங்களோட ஒரு பேங்க் எடுங்க. உங்களோட பேங்க்ல வந்து முக்கியமா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது? ஒன்று பிரான்ச் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. கஸ்டமர்ஸ் வந்து பிரான்ச்ல பாக்குறாங்க. உங்களோட கார்ப்பரேட் பேங்க்னா கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் அந்த கார்ப்பரேட் பிரான்ச்சுக்கு வராங்க. அந்த கஸ்டமர் வேலைகள் நடக்கிறது வந்து ஆபரேஷன் யூனிட்ஸ். ட்ரேடா இருக்கலாம், ட்ரெஷரியா இருக்கலாம், CA கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் ஆபரேஷன்ஸ் யூனிட். அந்த 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 பர்டிகுலர் கஸ்டமர் ஹேண்ட்லிங்க்கு மார்க்கெட்டிங், உங்களோட ப்ராடக்ட்ஸ் செல் பண்றது யார்? மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அதுவும் ஒரு முக்கியமான ஆப்ஷன். சர்வீஸ் கவுண்டர்ஸ் இருக்கு, பிரான்ச் கவுண்டர், சர்வீஸ் கவுண்டர், அதுவும் கஸ்டமர்ஸோட டீல் பண்றது. மேபி கஸ்டமர் டெலிவரி செய்யறதுக்கு, கஸ்டமர் டாக்குமெண்டேஷன் டெலிவரி செய்யறதுக்கு, இல்லாட்டி கஸ்டமருக்கு உரிய ஒரு பிரான்ச்ல ஓபன் பண்ணி அந்த பிரான்ச் சம்பந்தப்பட்ட அவுட் பவுண்ட் செய்யறதுக்கு, அந்த மாதிரி கஸ்டமரோட வழியில மெயினா அங்கங்க தொடர்பு இருக்குதோ அது எல்லாமே பிரைமரி ஆக்டிவிட்டி. இப்ப நீங்க சொன்ன ஹியூமன் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். கஸ்டமருக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணாது, இன்டைரக்டா யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டாஃபுக்கு, பிரான்ச் ஸ்டாஃபுக்கு, கேஷ் கவுண்டருக்கு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு என்ன பண்ணும்? ஃபைனான்ஸ் துவக்கம் டைரக்டா கஸ்டமரோட டீல் பண்ணாது, ஆனா சப்போர்ட் பண்ணும். ப்ரொக்யூர்மென்ட், இப்ப நீங்க சொல்லுவோம் கூட பிரான்ச்ல போய் கேஷ் கவுண்டர்ல நிக்கிறீங்க, கேஷ் ஃபார்ம் ஸ்லிப் பண்ண எழுதி கொடுக்குறீங்க, ஆனா கேஷியர் டைப் பண்ற ஃபார்ம் இல்ல கையில. அப்ப இதுல முக்கியமான சப்போர்ட் பர்சன் யார்? கேஷியர் கூட, கேஷ் ஆபீசர் தான் முக்கியமான. ஆனா உங்களோட ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டி, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் உங்களுக்கு அந்த கேஷ் ஸ்லிப்பை தராட்டி உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை செய்ய முடியுமா? சப்போர்ட், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன அந்த டைம்ல உங்களுக்கு கேஷ் ஸ்லிப்ஸ் மாசத்துக்கு மாசம் டிஸ்பேச் பண்ணி அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா பிரைமரி ஆக்டிவிட்டி கேஷ், ஆனா சப்போர்ட் பண்றது யார்? அந்த கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு சப்போர்ட் பண்றது யார்? ஸ்லிப் மூலமாக ப்ரொக்யூர்மென்ட். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ், அந்த கேஷியரை அதுல அமர்த்தணும், வேலைக்கு அமர்த்தணுமே. கேஷ் ஆபீசரை, அசிஸ்டன்ட் மேனேஜரை அந்தந்த இடத்துக்கு அந்த வேலைக்கு அமர்த்தணும். அவைக்குரிய சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்பதான் என்டர் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த வகையில சப்போர்ட் பண்ணணும். சோ அந்த இவ்வளவுக்கு அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன், இது எல்லாருமே பிரைமரி ஆக்டிவிட்டி, சப்ளிமெண்டரி ஆக்டிவிட்டி எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு டிரான்சாக்ஷன் வெளியில வரும். சரியா? ஒரு கஸ்டமருக்கு ஒரு டிரான்சாக்ஷனை நாங்க வெளியில கொடுக்குறோம், அதன் மூலமாக ப்ராஃபிட் கிடைக்குது. நாங்க எதையுமே ப்ராஃபிட் இல்லாம செய்ய மாட்டோம் தானே. இவென்ச்சுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஃபீயா இருக்கலாம், என்ன ஒரு ரீசனா அந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் மூலம் ஒரு ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வுண்டா என்னன்னா, எந்தெந்த இடத்துக்கு வேல்யூ கூடுது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி எல்லாம் வேல்யூ கொடுக்குறோம், வேல்யூ கொடுத்து முடிஞ்ச பிறகு அது ப்ராஃபிட் வருது. அப்ப எந்த வகையில ப்ராஃபிட் வருது, இந்த இடத்துல கண்ட்ரிபியூஷன் எப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராஃபிட், எண்ட் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியுது இல்ல உங்களுக்கு, இந்த எண்ட் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் தெரியுதா? இந்த எண்ட் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இங்க கேஷ் கூடன்னு சொன்னா
ஹியூமன் ரிசோர்ஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப கேஷ் கூட, அதனால ரெவென்யூ விட காஸ்ட் கூட லாஸ்ல போகுதுன்னு சொன்னா டக்குனு இதுல உள்ள காஸ்ட்டை குறைக்கும். ஐடென்டிஃபை பண்ணணும். எது சப்போர்ட் பண்ணுது, எது சப்போர்ட் பண்ணது இல்ல, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சா தான் உங்களுக்கு எங்க காஸ்ட் கூட போகுது, குறைய போகுது, ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணலாம், அப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதை அனலைஸ் பண்றதுதான் இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ். பாத்தீங்கன்னு சொன்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ரியல் டைம் இன்வென்ட்ரி, மெயின்டெனன்ஸ், வேர்ஹவுஸ் ஆபரேஷன், ஸ்டாண்டர்டைஸ் மாடல், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ், இது எல்லாமே பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ், டெக்னாலஜி, ப்ராக்யூமெண்ட், இது எல்லாமே சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. பட் ரெண்டுமே தேவை எங்களுக்கு ஒன்றா செயல்பட்டு ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன். இதுதான் வேல்யூ செயின் அனாலிசிஸ். கிளியரா? டவுட் இருக்கா? நல்லா பார்த்துட்டு கேளுங்க. முக்கியமான பாயிண்ட், எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட். சோ நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. Hitoshika, கன்ஃபியூஸா? கணேஷன் and இல்ல ஓகே. சரிதானே? இது பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டு ஐடென்டிஃபை எது முக்கியமான டாபிக்ஸ். இதுல நீங்க பார்க்க வேண்டிய மெயின் வந்து இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆபரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ். இதுக்கு நீங்க தமிழாக்கத்தை எடுத்துக்கொள்றது பெட்டர். அதோட ஃபர்ம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்யூமெண்ட். ஸோ நீங்க வேல்யூ செயின் அனாலிசிஸ்க்கு ஹோம் ஒர்க் VCN போற வேல்யூ செயின் அனாலிசிஸ். இது தமிழாக்கம் சிம்பிளா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த ஹெட்டிங்ஸுக்கு தமிழாக்கவும் ஒரு எக்ஸாம்பிளையும் நீங்க போட்டு விட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? அண்ட் தரேஷன் ஓகேவா? Shall we proceed to the next? Okay, right. Next. சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு, என்வாரன்மெண்டல் அனாலிசிஸ். இப்ப சந்தை பகுப்பாய்வு, மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம், நிறுவனத்தில் அனாலிசிஸ் பார்த்தோம். என்வாரன்மெண்ட், எங்களை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல், அதாவது எங்களோட என்வாரன்மெண்ட் எப்படி இருக்கிறத பார்க்கணும். இது அடுத்த முக்கியமானது. பெஸ்டீல் பெஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியோ கல்ச்சரல், டெக்னாலஜிக்கல், என்வாரன்மெண்டல், லீகல். பெஸ்டல் இதையும் முக்கியமான பாயிண்ட். ஹோம்வொர்க் நான் தர ஹோம்வொர்க் நீங்க சங்கியா எழுதணும்னு அவசியம் இல்லை. என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதான் முக்கியம். ரீட் பண்ணுங்க. இதுல முக்கியமா நான் பெஸ்டல்ல வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிஸ், ஃபாரெக்ஸ் பாலிசிஸ், டாக்ஸ் பாலிசிஸ், லேபர் ரெகுலேஷன்ஸ், கரப்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் ரீதியாக என்னென்ன வருமோ அத்தனையும் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கிறீங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, இப்ப பாப்புலரான டாபிக் இது. இந்த கார் ட்ரேடிங் பிசினஸ்ல நீங்க இருக்கும்போது இந்த அனாலிசிஸ் வச்சு சொல்லுங்க எனக்கு. இப்ப கார் ட்ரேடிங் பிசினஸ் எப்படி போய் கொண்டு, கார் எல்லாம் கார் வாங்குறத பத்தி ஏதாவது தெரியுமா இந்த காலத்துல? வெஹிக்கல், காரோ வேனோ என்னவோ ஏதாவது ஐடியா இருக்குதா? விலங்குல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க? டாலர்ஸ் இல்ல. அப்ப டாலர்ஸ் இல்லைன்னா இம்போர்ட் பண்ணும்போது நாங்க வெளிநாட்டுக்கு டாலர்ஸா கொடுத்துருவோம். அப்ப காசு வெளியில போகுது. அப்ப அது வெளியில போகாம இருக்கிறதுக்காக சர்டன் இம்போர்டேஷன், ஸ்பெசிபிக்கலி லக்ஸரி ஐட்டம்ஸ், கார், வேன், அந்த மாதிரி சர்டன் சாமான்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல இப்ப உங்களோட வீட்டு ஒரு கார் இருந்தா அதை விற்கும் போது நல்ல விலைக்கு எடுக்கலாம். ஏன்னா வெளியில இருந்து பெரிய பெரிய காரணம் வர்றது இல்லை. இப்ப அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியாலஜி எல்லா பாயிண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. அப்ப காரை நீங்க கார் மார்க்கெட் நீங்க ஒரு ட்ரேடர்ஸ் இருந்து இவ்வளவு நாளும் இம்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்க. இதை டிபெண்ட் பண்ணி பிசினஸ் ரன் பண்ணுது. திடீர்னு சொல்லி கவர்மெண்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுது. அப்ப உங்களுக்கு பெரிய அடியா இருக்கு. இப்ப நிறைய ஆக்கள் நடக்கிறதான் கார் பிசினஸ், ட்ரேட் பிசினஸ் சொன்னா அது ஒரு பெரிய இதா இருக்கும். என்னடா இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிற கார்ல வித்த அப்புறம் நீங்க என்னது பிசினஸ் பண்ண போறீங்க? இம்போர்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்ப உங்கள்ட்ட ஸ்டாக்கும் இல்ல.
அப்ப ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஒரு பிசினஸ் பண்ணா எந்த அளவுல உங்களுக்கு பொலிட்டிக்கலி பிரஷர் எப்படி இருக்க போகுது, டாக்ஸ் ரிலேட்டட் இருக்க போதா, இல்லாட்டி இந்த பர்டிகுலர் இது பண்ணீங்கன்னா பொலித்தீன் ரிலேட்டட் பண்ணீங்கன்னு சொன்னா ரீசெண்டா நீங்க நியூஸ் வாசிச்சு இருக்கீங்களா, நியூஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். பொலித்தீன் சம்பந்தப்பட்ட அந்த டிஷ்யூஸ், பேப்பர் அதெல்லாம் பேன் பண்ண போறோம். இப்போ 2-3 வருஷமா சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு திக்னஸ்ல பேன் பண்றாண்டு. இப்ப திருப்பி சொல்லிக்கிறாங்க பேன் பண்ண போறாங்க எல்லா பொலித்தீன் வகையும் உண்டு. அது எந்த திருப்பி என்ன மாதிரி ரிவிஷன்ஸ் வரும்னு தெரியாது. இப்ப நீங்க ஒரு பொலித்தீன் ரிலேட்டட் பிசினஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது பெரிய ஒரு அடி. உங்களோட ஸ்டாக் இருக்கலாம், நீங்க அதை விற்கேறாது. இனி 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 இருக்கிற ஸ்டாக் வந்து திடீர்னு விலை கூடி இருக்கும். நீங்க வாங்கினது ரொம்ப கூட விலைக்கு வாங்கியிருக்கலாம், சில அந்த விலைக்கு விற்கேறாது. அப்ப நிறைய பிரச்சனை வரும். டாக்ஸ் பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு கூட பொலிட்டிக்கலா உங்களுடைய பிசினஸுக்கு என்ன பிரஷர் இருக்குதுன்றது பாக்குறான் பொலிட்டிக்கல். இக்கனாமிக்கல். அடுத்து இக்கனாமிக்கல பாத்துக்கன்னா எக்கனாமிக்கல் growth, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃபிளேஷன் ரேட்ஸ், டிஸ்போசபிள் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கொரோனாவால எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்குது. வேலையில சேலரி கட் பண்ணிருக்காங்க, 50%, 30% கட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் சரி எப்படி லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சு கொண்டு இருக்கும். இப்ப முந்தைய ஒரு காலத்திலேயே இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது. இப்ப செகண்ட் டைமா நாங்க பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. எப்படி லோன் ரேட் குறையுதோ அதே மாதிரி டிபாசிட் ரேட்டும் ரொம்ப குறையுது. இப்ப ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் ரேட் என்ன? இப்ப உள்ள ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் ரேட்ஸ் என்ன? ரஃப்லி 1 இயர் டிபாசிட் ரேட் என்ன? 5%. முந்தி எப்பயாவது உங்களோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் 5%க்கு போய் பார்த்திருக்கீங்களா உங்களோட காலகட்டத்துல? எப்பயாவது எக்ஸாக்ட். அப்ப அதுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. அப்ப முந்தி கொஞ்சத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா சில பேங்க்ஸ் சேவிங்ஸே 5%, 6%, certain சேவிங்ஸ் டைப் 6ல கொடுத்தது. இப்ப சேவிங்ஸ் எத்தனை பர்சன்ட்? ஜஸ்ட் 2%, 2-3%. சில ஸ்பெஷல் தவிர மிச்சம் அந்த லெவலுக்கு குறைஞ்சிருது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்பி வாழ்ற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, அதே நம்பி போட்டிருக்க இன்வெஸ்டர்ஸுக்கு, எதிர்வு நேர்வு ரிஸ்க் வேண்டாம் என்று சொல்லி போட்ட ஆட்களுக்கு எல்லாம் சரியான கஷ்டம். என்ன ரேட் எல்லாம் சரியான குறைஞ்சு போச்சு. இதே நீங்க ஒரு கம்பெனில டிபென்ச்சர்ஸ் அப்படி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருப்பீங்க. அப்ப நான் இந்த மாதிரி நேரத்துல ரிஸ்க் ஒரு பிளே பண்ணும். அடுத்து சோஷியல், பாப்புலேஷன் growth, டிஸ்ட்ரிபியூஷன், கேரி attitudes, ஹெல்த் கான்ஷியஸ், லைஃப் ஸ்டைல் attitude. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல சாலட்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் இருக்கணும் சாலட்ஸ்? கோல்ஸ்லோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல சாலட்ஸ் இருக்கும். Or maybe certain restaurants தனி health choice restaurants மட்டுமே திறந்திருப்பாங்க. ஒரு கொலம்பஸ் 7 அந்த மாதிரி கொஞ்சம் பாஷ் ஏரியா போனீங்கன்னா கூட அந்த ஹெல்த் ரிலேட்டட் ரெஸ்டாரண்ட், அதாவது பர்கர் அதெல்லாம் கிடையாது. சாலட், சூப்ஸ் அந்த சாமான் எல்லாம் இருக்கும். ஏன்? பிகாஸ் அந்த பர்டிகுலர் சோஷியல் கிரவுட் வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்க பாக்குறாங்க. எக்ஸசைஸ் கூட செய்யறாங்க. இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஃபுட்டுக்கு மாறுறாங்க. அதாவது நார்மல் ஜங்க் ஃபுட் வந்து விலை கூடவா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட் வந்து ரொம்ப கூடவா இருக்கும். மேபி அதே சாண்ட்விச் அதே கடலை பயிர் தான் போடுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கூடவா இருக்கும், சரியான கூடவா இருக்கும். இதே நீங்க வீட்டுல கடலை பயிர் சாப்பிட்டீங்கன்னா அதுல 110 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு கன்வீனியன்டா கொடுக்குறபடியா பிரைஸ் கூடவா இருக்கும். அந்த மாதிரி சோஷியல் உங்களோட அந்த டைப்பை பொறுத்து உணவு வகையிலேயே மாற்றங்கள் பாக்குறீங்க. எக் கேக், எக்லெஸ் கேக், ரைட், அப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் சோஷியல், பாப்புலேஷன், என்னென்ன ஆட்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ரிலிஜன் ஆக்கள் சர்டன் போக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள சோஷியல் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்து இதுக்கான சோஷியல் எக்கனாமிக்ஸ். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், சேஞ்சஸ், R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதெல்லாம் டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்டது டெக்னாலஜி லெவல். என்வாரன்மெண்டல், வெதர் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ப்ரெஷர் ஃப்ரம் NGOs. இப்போ நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர்ல இருந்தீங்கன்னா, எக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா வெதர் சேஞ்சஸ், யலமஹா சீசன்ஸ் சொல்லுவாங்க. பெரும்போகம் சிறுபோகம்னு சொல்லுவாங்க. சிறுபோகத்துல மழை கொஞ்சம் கூட வரும், பெரும்போகத்துல மழை கூடவா இருக்கும். அது மாதிரி விளைச்சல் என்ன மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி என்வாரன்மெண்ட்டை பொறுத்து நாங்க அதுக்குரிய ஃபசலை போடணும், அதுக்குரிய விளைவிக்கணும், அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிசினஸுக்கும் அது சம்பந்தப்பட்டதா இருக்கும். லாஸ், discrimination laws, antitrust laws, employment law, customer protection law, copyright law, patents law. இப்ப நாங்க இந்த சப்ஜெக்ட்லயே வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா பத்தி படிக்க போறோம். அப்ப எப்படி லீகலி
இந்த பிசினஸுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது, லீகல் லூப் ஹோல்ஸ் என்ன இருக்குது, கஸ்டமரை ப்ரிவென்ஷன் பண்ண என்ன இருக்கு, எங்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் என்வாயரன்மெண்டல் அனாலிசிஸ் சொன்னா இந்த பெஸ்டில் தான் சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்கா கேட்கலாம். எஸ்க்கு என்ன சொன்ன நீங்கள்? சோஷியல், சோஷியல், சமூகம், சமூகவியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயரன்மெண்டல், லீகல். ஈல வந்து 2 இருக்கு, எக்கனாமிக் உண்டு, என்வாயரன்மெண்டல். பொலிட்டிக்கல் அரசியல், அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பை நீ தமிழ்லயும் எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ரெடியா வச்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? Any more doubts, Tareshan and Titushika? Yeah, okay. Okay, so 5-4 நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். Shall we meet at 5:10? Login பண்ணிருங்க, மியூட்ல வச்சுட்டு போங்க. 5-4, 5:10, 6 minutes மீட் பண்ணுவோம். ஓகே, நான் கரெக்டா கேக்குதா? கிளியரா? ஓகே, ஸ்லைட் கிளியரா இருக்கா? Yeah, clear. Right. So next, மூன்று பார்த்தனாங்க, மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தனாங்க, மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம், and then ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ் பார்த்தோம், என்வாயரன்மெண்ட் பெஸ்டல் பார்த்தோம். அடுத்தது வாடிக்கையாளர் பகுப்பாய்வு, கஸ்டமர் அனாலிசிஸ். கேள்விக்குரிய இலக்குழுக்கள் என்ன, அவை வாங்கும் நடத்தை என்ன, அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் பிஹேவியர் என்ன, அவங்களோட டார்கெட் மார்க்கெட் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான பொருட்கள் சேவைகளை வாங்குறாங்க, அதுக்குரிய அனாலிசிஸ் நீங்க என்ன செய்ய போறீங்க. இதுல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பெடிட்டிவ் அனாலிசிஸ், சந்தையில வந்து என்னென்ன போட்டியாளர்கள் செயல்படுறாங்க, அவர்கள் எவ்வாறு செயல்படுறாங்க, அது சம்பந்தப்பட்ட அனாலிசிஸ். போட்டி நயம், competitive advantages, இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆர் யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த போட்டி நன்மை. உங்களுக்கு தனித்துவமான மதிப்பு என்ன, உங்களுடைய சலுகை மற்றவர்கள் என்னென்ன தனித்துவமா இருக்கு, அதை பற்றி நினைச்சு. இது எல்லாமே ஒரு மூலோபாக பகுப்பாய்வுல ஒரு பாட்டை தான் வருது. இப்ப நாங்க இதை பார்க்காத 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் வுட் பி ஓகே, இதுல ஓகே, உங்களோட இன்டர்னல் இது ஒரு ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ்ல நாங்க பார்த்தோம், ஸ்வாட் ஒன்று பார்த்தோம் இல்லையா. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்வாட்டோட சேர்த்து இன்னொன்று இருக்குது, பிசிஜி மேட்ரிக்ஸ், பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நீங்க வாசிக்கிறது பெட்டர். ரெண்டாவது போட்டு விடுறேன், நான் மெசேஜ்ல போடுறேன், இதை ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. பிசிஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிசிஜி பாஸ்டன் கன்சல்டிங் குரூப், அது பாஸ்டன் கன்சல்டிங் பேர், இதை கண்டுபிடிச்சவர்களுக்கு பேர், அதுதான் அந்த பேர் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ ஆராயறதுக்காக, ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஆராயறதுக்கு. ஓகே, நாங்க இப்ப இதுல வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன பண்ணாங்க, ஓவரால் வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்துனாங்க. இதுல பாக்குறது போது உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல நீங்க 10 ப்ராடக்ட்ஸ், உங்களோட பெரிய ஒரு கம்பெனி, அதுல நீங்க ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் செய்றீங்க. மேபி 2 சோப், 2 பாடி வாஷ், 2 ஃபேஸ் வாஷ், அப்படி ஒரு 10 வகையான ப்ராடக்ட்ஸ் செய்றீங்க. யூனிலிவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அவங்க வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல என்னென்ன வகையான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்னென்ன வகையா அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி அதுக்கு ரெவென்யூ தருது, இந்த சோப்ல ப்ராஃபிட் கூட வருதா, பாடி வாஷ்ல ப்ராஃபிட் கூட வருதா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது அனலைஸ் பண்றதுதான் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இங்க இந்த y ஆக்சிஸ் வந்து காட்டுது மார்க்கெட் growth, உங்களோட மார்க்கெட்ல வந்து growth ஆகிருக்கிற விதம். அடுத்தது ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். மார்க்கெட் ஷேர்னு சொன்னா ஒரு ஒரு நேரத்துல உங்களோட சோப்ல வந்து இலங்கையில சொல்லுவேன், அந்த நேரத்துல 100 சோப்புகள் இருந்தா நீங்க விற்பனை செய்யற அந்த சோப் எந்த அளவு விதமான மார்க்கெட் ஷேரை கொண்டிருக்கு என்றது அந்த ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனையாம் இடம், சிம்பிளா சொல்ல போனா என்ன ரேங்க்ல இருக்குது. இப்ப 100 சோப் இருந்தா அந்த 100 சோப்
மக்களிடையே எவ்வளவு பிரபல்யமா இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து நீங்க 100ல இருந்து முதலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பீங்க, சிலவள் நீங்க 90வது இடத்துல இருப்பீங்க. அப்ப அது எந்த இடத்தை பொறுத்து, லோ அண்டா 0, ஹை அண்டா 100 எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றத மேப் பண்றதுதான் இது வருது. ஓகேவா? இதுல 4 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களோட நீங்க மார்க்கெட் க்ரோத்னு சொன்னீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது சோப், இந்த சோப் வந்து இப்பதான் நீங்க புதுசா போட்டிருக்கீங்க, ஆனா அவள நல்ல மார்க்கெட் க்ரோத் இப்ப இருக்கு, போட்ட கையோடய நல்ல ரெவன்யூ வருது, நல்லபடியா வருதுன்னு சொன்னா, அதே மாதிரி மார்க்கெட் ஷேரும் கூட இருக்குன்னு சொன்னா இங்க ஸ்டார், இந்த ஹையும் அங்கே இருக்கும், அந்த இடத்துல இருப்பீங்க. இந்த ஸ்டார்னு சொல்ற நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் என்னன்னு சொன்னா ஜெனரேட் மோஸ்ட் கேஷ். இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஷேரும் கூட இருக்கும், மார்க்கெட் க்ரோத்தும் கூட இருக்கும், காசும் நல்லா கொண்டு வரும். மோஸ்ட்லி மொனோபொலிஸ்டிக் டு ஃபர்ஸ்ட் தி மார்க்கெட். மொனோபொலிஸ்டிக் சொன்னா இந்த ப்ராடக்ட் தான் இலங்கை எடுத்து போனா இந்த ப்ராடக்ட் தான் இலங்கையிலேயே இருக்கிற முதலாவது ப்ராடக்ட், இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். மொனோபொலி, ஒலிகோபொலின்னு சொல்லி, ஒலிகோபொலினா கிட்டத்தட்ட 7 ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுல உண்டு ஒரு வெரி ரேர்லி உண்டு. கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் கேஷ். இதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு, இதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு எப்படி ஜெனரேட் கேஷ் கூட போதும், அதே மாதிரி நிறைய கேஷ் போகும் கன்சியூம் பண்றதுக்கு. ஜெனரேட் த சேம் அமௌண்ட் ஆஃப் இன்கம் அஸ் கேஷ் இன்கவுண்டிங். எவ்வளவுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் வரும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். அப்ப ஸ்டார் பெர்ஃபார்மர், இப்ப உங்களுடைய ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர் இருக்கிறாங்க இல்லையா, உங்களோட பிரான்ச்லயோ உங்களோட டிபார்ட்மெண்ட்லயோ கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. எப்ப பார்த்தாலும் ஏ ரேட்டிங், எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எடுத்து பாருங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏ ரேட்டிங்கும் பி ரேட்டிங் பிளஸ் அப்படித்தான் வரும். அப்ப அவங்கள சொல்லாம ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் இங்கேயும். அவங்களுக்கு போனஸ் கூட, சேலரி கூட, அவங்கள நல்லா வச்சு பார்த்து பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால வேலையும் நிறைய நடக்கும். அப்ப ஸ்டார் சொல்றது அது. ஓகேவா? தென் கம்ஸ் கேஷ் கவ். மார்க்கெட் ஷேர் கூட இருக்கும், அதே மாதிரி நல்லபடியா காசும் அதுல நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். அதே நேரத்துல இந்த கரண்ட் லெவல இந்த ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஆனா நல்லபடியா மார்க்கெட் க்ரோத் பெருசா இல்லை, ஆனா ஷேர் நிறைய இருக்கு, அதான் கேஷ் கவ். கொஸ்டின் மார்க்கெட் சொல்ல போனா மார்க்கெட் ஷேர் குறைவு, ஆனா மார்க்கெட் க்ரோத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மார்க்கெட் ஷேர் இப்பதான் போட்டது, எங்க போறோம்னு தெரியாது, ஆனா மார்க்கெட் க்ரோத் நல்லா வளர்ந்துருக்குது, ஆனா ஷேர் கொஞ்சம் குறைவா இருக்குது. கன்சியூமர் லாட் ஆஃப் கேஷ். ப்ராப்ளம் சில்ட்ரன் லூஸ் மணி, எந்த நேரத்திலயும் காசு போற சான்ஸ் இருக்குது, ஆனா க்ரோத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அடுத்தது வந்து டாக். இவரை வச்சு என்ன கொஸ்டின் மார்க்னு சொன்னா இவரை வச்சு என்ன செய்யறன்னு தெரியாது. நம்ம இவர் ஸ்டாருக்கும் போகலாம், கேஷ் கவுக்கும் போகலாம், கொஸ்டின் மார்க் டாகுக்கும் போகலாம். ரிலேட்டிவ்லி மார்க்கெட் ஷேரும் குறைவு, மார்க்கெட் க்ரோத்தும் குறைவு, அப்படியே தான் இருப்பார். அப்ப பிரேக் ஈவன் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட் ஃப்ளோஸ் ஆஃப் கேஷ். எவ்வளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட் போய்கொண்டு இருக்குமே ஒழிய நிறைய வராது. சரியா? டிஸ்கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் டாக்ஸ் அண்ட் கேஷ் ப்ராஃபிட்டபிள் யூசஸ். இதுல வந்து நீங்க எவ்வளவு போட்டாலும் உங்களுக்கு பெரிய லாபம் வர போறது இல்லை. அப்ப பெஸ்ட் நீங்க உங்களோட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருந்தா 10 ப்ராடக்ட்ஸையும் நீங்க இதுல மேப் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வருதோ அந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்கண்டினியூ பண்றதுதான் ஐடியலான ஆப்ஷனா இருக்கு. விளங்குச்சா? இந்த செக்ஷன் வந்து நான் மட்டும் தான் கூட கலைக்கிற செக்ஷன், என்ன நிறைய தியரிட்டிகள் இருக்குது. இந்த பிசிஜி மேட்ரிக்ஸை பொறுத்தவரையில உங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எந்த நிலைமையில இருக்குது, நீங்க அந்த உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு என்ன செய்ய வேணும்ன்றதை நீங்க இந்த இதுல போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். அதுக்காகத்தான் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்து செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா சோஃபா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங். நாட் டு வரி, கன்ஃபியூஸா இருந்தா அது சகஜமான விஷயம். இதுஷிகா, தனேஷன், BCG matrix. இந்த BCG matrix வந்து இந்த போஸ்டன் கன்சல்டிங் குரூப்போட ஒரு அனலைசிஸ் அப்படியா? BCG தான் போஸ்டன் கன்சல்டன்சி குரூப். BCG என்னது போஸ்டன் கன்சல்டன்சி குரூப்போட என்ன சொல்றது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் தான் அதுக்கு பேரு. நான் BCG ன்னு சொன்னதுக்கான போஸ்டன் கன்சல்டிங் குரூப்னு பெருசா சொல்லாம BCG மேட்ரிக்ஸ்னு சொல்றது, அவ்வளவுதான். சேம் திங்.
ஓகே ஓகே. இப்ப நீங்க நீங்க இது நீங்க கேட்கலாம், இது எங்க ஃபிட் ஆகுதுன்னு கேட்கலாம். இது வந்து ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ்க்குலாம் ஃபிட் ஆகுது. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு இது ஒரு லிஸ்ட் சொல்லி தந்தனால இல்ல, இதுல வந்து இந்த ஆர்கனைசேஷன் மதிப்பு வேல்யூ செயின் அனாலிசிஸ் இருக்கு, நிறுவன பகுப்பாய்வுன்னு இருக்குல்ல, இதுல பிசிஜி நான் போட்டிருக்கோம், நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுல இந்த இந்த ஒன்னு எழுதி கொள்ளுங்க. இது ரெண்டாவது நிறுவன பகுப்பாய்வுல பிசிஜி வரும். நான் மிஸ் பண்ணதுல தான் திருப்பி சொல்றேன். இதுல உங்களோட கம்பெனியை பத்தி சொல்றது, ஆர்கனைசேஷன்ல ஸ்வட்ட பாக்குறீங்க, பிசிஜி பாக்குறீங்க. ஓகேயா? சோ இது நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஆனா இது இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னலி ஒரு போர்ட்போலியோ என்ன மேனேஜ் பண்றீங்கன்றது ஈஸியா விளங்கும். எந்த கம்பெனி எந்த பேங்க்குக்குமே, ஒரு பேங்க் பாத்தீங்கன்னா சுலுமன் ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒரு 10 சேவிங்ஸ் அக்கவுண்ட் டிஸ்கன்டினியூ பண்ணணும்டா, இவங்க இந்த இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாங்களா அவங்களுக்கே தெரியும் எதை கழட்டுருவான்னு சொல்லி. கிளியரா விளங்குதா? எனி டவுட்? Any doubts so far? No, ma'am. Okay. Right. Then comes product life cycle. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது முழுக்க தியரி தான் மோஸ்ட்லி போகுது. ஸோ நாங்க தான் அங்கங்க எக்ஸாம்பிள்ஸை உருவாக்க வேணும். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங்ல வந்து மோஸ்ட் தியரிட்டிக்கல் பேஸ்ல போய் தான் அது ப்ராக்டிகலா அப்ரோச் பண்றது. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சரிவு. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் broken into 4 stages: introduction, growth, maturity and decline. 4 நிலையா பிரிக்கப்பட்டிருக்கு. விளம்பரத்தை அதிகரிப்பது, விலைகளை குறைப்பது, பேக்கேஜிங் ஒன்று போடுறது, எல்லாத்தையுமே இது தீர்மானிக்கும். எப்படி ஒரு மனிதரோட வாழ்க்கையில நாங்க ஒரு பிறந்து வளர்ந்து ஒரு 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 முதிர்ச்சி நிலை அடைந்து அப்படி இறக்குறோமோ, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் எந்த விதமான ப்ராடக்ட்டுக்கும். ஒரு புதிய ப்ராடக்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கூட முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்டா வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். ரீசர்ச் டெவலப்மெண்ட் எல்லாம் செய்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. சேல்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷனரி ஸ்டேஜ்ல நல்ல வடிவா, growth ஸ்டேஜ்ல நல்ல வடிவா போகும். மெச்சூரிட்டியில வந்து ஸ்டேஜ் வந்து சூப்பர்வா போகும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல ஸ்டாக்னேட் ஆக பார்க்கும். growth வந்து ஸ்லோ பண்ணும். ஏன்னா மேக்ஸிமம் பாசிபிள் எடுத்துட்டீங்க. டிக்ளைன் ஃபைனல் ஸ்டேஜஸ், சேல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எதுவுமே செய்யாட்டி ஸ்டாப் ஆக பார்க்கும். ஸோ இந்த டிக்ளைனை தடுக்கிறது தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ்ல செய்யறதுல முக்கியமான நோக்கம். மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இங்க வரும்போது, growth எடுத்து மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரும்போது இதுல ஏதாவது வித்தியாசமா செய்து வேல்யூ ஒரு வேல்யூ அடிஷனை கொடுத்து மார்க்கெட்டிங்கை செய்து மறுபடியும் இங்க விழாம இப்படியே கொண்டு போகணும். வேற அதான் விழாமையும் அட்லீஸ்ட் நேராவது கொண்டு போகணும். இதை கீழே விடக்கூடாது. ஸோ இன்ட்ரோடக்ஷன், growth, maturity, decline 4 ஸ்டேஜ்லையும் நாங்க என்ன செய்யறோமோ அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எந்த இடத்த அடையாளம் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி we can turn பண்ணாதான் அந்த சைக்கிளை விடாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சோப் பிராண்ட் என்ன, உங்களோட லக்ஸ் சோப் பாத்தீங்களா? எத்தனை வருஷமா அந்த லக்ஸ் சோப் இருக்குது? அப்ப அந்த லக்ஸ் சோப் வந்து அப்படியே விட்டு இருந்தா இப்போதைக்கு சர்வைவ் பண்ணி இருக்குமா? நீங்க அதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வாசம் போடுவாங்க. அந்த லக்ஸ் வந்து சோப் மட்டுமே இல்லாம பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ், அப்படி இப்படின்னு வேற இதுக்கு வராங்க. பிராண்டையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க, வேற வித்தியாசங்களா செய்யுது. சோ அதுகளை நிப்பாட்ட விடாம அப்படியாவது கொண்டு போகும். சரியா? சோ அப்ப எந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் வரும். ஓகேவா? சோ தட்ஸ் ஆல்சோ டன். சோ இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், strategic analysis in the stage. Element of marketing planல இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது, இவ்வளவு தியரியும் பார்த்தது இந்த அனாலிசிஸ் என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் தான். சரியா? இப்ப ஏதாவது क्वेश्चंस இருக்கா இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது? சரியா? ஏதும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் பண்ணிக்கொண்டு அடுத்த செக்ஷனுக்கு போலாம். Yatushika, clear? And Taneshan, any doubts so far?
இவ்வளவு நேரம் பார்த்தது முதலாவது பாயிண்ட் மட்டுமே. என்ன சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கு, கன்ஃபியூஸா இருக்கா? ரிதுஷிகா நோட்ஸ் கூடிடுதா? விட்டு விட்டு வருது கொஞ்சம். விட்டு விட்டு வருது. ஓ ஹோல்ட் ஆன். ஓகேவா? இப்ப சரியா? நான் ஓகே. யா ஓகே சரி. நெக்ஸ்ட் வேல்யூ செயின் அனாலிசிஸ் முடிஞ்சு. இனி கோல்ஸ். சரியா? ஒரு நிறுவனமாக அதன் தயாரிப்புகளுடன் என்ன இலக்குகளை அடைய விரும்புகின்றது இதை குறிக்கும். ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு கம்பெனியா எப்படி இந்த தயாரிப்புகளை அடைய விரும்புகிறது குறிக்கும். முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா சந்தை மற்றும் வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், மற்றது எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன், கோல்ஸ், ஃபைனான்சியல் கோல்ஸ் எல்லாமே இதுல அடங்கும். ஜஸ்ட் ஒரு ஃபைனான்சியல் கோல்ஸ் மட்டுமில்லை, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா சம்பந்தப்பட்ட கோல்ஸுமே உங்களோட கம்பெனி எங்க நீங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க என்றதை பொறுத்து தான் இந்த கோல் செட்டிங் வந்து அமைப்போம். ஓகேவா? அது இலக்குகளை அமைத்தல். அடுத்தது சூசிங் அ ஸ்ட்ராட்டஜி. இந்த சூசிங் அ ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க முந்தி பார்த்ததெல்லாம் வரப்போகுது. இப்ப நீங்க இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்க இல்லையா, அது இதுலதான் வரப்போகுது. ஒரு மூலோபாயம் ஏற்கனவே நிர்ணயித்த இலக்குகளை நீங்கள் அடைவதற்கான வழியை ஒரு போட்டி நன்மையை உருவாக்கின்றது. இந்த படி ஒன்றின் போது நாங்கள் நிகழ்த்தும் மதிப்பு சங்கிலி பகிர்ப்பாய் அடிப்படையில் ஒரு நிறுவனத்திற்குள் செயல்பாடுகள் நிறுவனத்தை உருவாக்கும் சேவை மற்றும் தயாரிப்புகளுக்கு மதிப்பு சேர்க்க வேண்டும் என்று மைக்கேல் போர்ட்டர் சொல்லியிருக்கிறார். சரியா? மேலும் அமைப்பு ஏதேனும் பெற வேண்டும் என்றால் இந்த நடவடிக்கை அனைத்தும் உகந்த மட்டத்தில் ஏற்பட வேண்டும். போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒண்ணு சூசிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்லுது. மைக்கேல் போர்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், நீங்க இதை வாசிச்சு பார்க்கலாம். இந்த எந்த ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுக்கிறது என்றதுல இந்த 3 சஜஷனை கொடுத்திருக்கார் மைக்கேல் போர்ட்டர். சரியா? அது சொல்றது போர்ட்டரின் போட்டி தொடர்பான அணி, போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது. நான் சொல்றேன் இப்ப விட்டு விட்டு வரதா? கிளியரா கேக்குதா? இன்னக்கா லாக் ஆஃப் பண்ணி வரவா யதுஷிகா? இல்ல இப்போ ஓகே இருக்கு. ஓகே ரைட். ஓகே இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இந்த 3. டிஃபரன்ஷியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ், தரம் மற்றும் சேவை மூலம் வேறுபாடு, காஸ்ட் லீடர்ஷிப் பை கெய்னிங் பிரைஸ் அட்வான்டேஜ், விலை நன்மையை பெறுவதன் மூலம் செலவுத்தன்மை, முன்னர் பணியாற்றாத முக்கிய சந்தைகள் நிபுணத்துவம், ஸ்பெஷலைசேஷன், நிஷ் மார்க்கெட் நாட் ப்ரீவியஸ்லி சர்வ். அதாவது நீங்க வேல்யூ செயின் அனாலிசிஸ் செய்றீங்க தானே, விசிஏன்னு சொன்னோம். அது செய்யும் போது எந்த விதத்துல வேல்யூ சேர்க்கலாம் என்றதை நீங்க டிசைட் பண்ணுவீங்க. அப்ப டிசைட் பண்ணி போற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க என்னென்ன இந்த கம்பெனியை கொண்டு போக போறீங்க. ஒன்று போர்ட்டரோட ரெக்கமெண்டேஷன், ஒன்று குவாலிட்டி மற்றும் சர்வீஸ் மூலமாக நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அடுத்து செய்யலாம் காஸ்ட் லீடர்ஷிப் பை கெய்னிங் பிரைஸ் அட்வான்டேஜ். நீங்க பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி படிச்சீங்க இல்லையா, அண்டர் கட்டிங் ஸ்கீமிங் ஸ்ட்ராட்டஜி. பிரைஸை பேஸ் பண்ணி ஒன்று சீப்பா போகலாம், இல்லை ரொம்ப சில பேருக்கு வந்து ரொம்ப ஹையா பிரைஸ் பண்ணா அது குவாலிட்டி ஹைன்னு நினைப்பாங்க சில பேர், அந்த மாதிரி செய்யலாம். ஸ்பெஷலைசேஷன், நிஷ் மார்க்கெட் நாட் ப்ரீவியஸ்லி சர்வ். முந்தி இருக்கிற மார்க்கெட்ஸை விட மேபி ஒரு இவ்வளவு நாளும் ஒரு சோப் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 20 to 30 வயசுக்கு வரைக்கும் தான் சோப் செய்யுங்க. நீங்க 50 to 60 வயசு வரைக்கும் உள்ள கஸ்டமர்ஸுக்கு டார்கெட் பண்ணி ஒரு சோப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி. சோ இந்த 3ல ஏதாவது ஒன்றை தான் போர்ட்டர் சொல்றார் ஒன்னு எடுக்க சொல்லி. இன்கேஸ் நீங்க 3ல நீங்க 2 மிக்ஸ் பண்ண போனீங்கன்னா நீங்க ஸ்டக் ஆவீங்க, ஸ்டக் இன் தி மிடில் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த 3 உத்திகள்ல எதையாவது ஒன்றை தெரிவு செய்ய சொல்லித்தான் போர்ட்டருடைய காம்படிஷன் மேட்ரிக்ஸ் எங்களுக்கு பரிந்துரை செய்யும். ஓகேவா? சோ சூசிங் அ ஸ்ட்ராட்டஜில என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க போக போறீங்கன்றது 3ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெரிவு செய்ய சொல்லி. இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் போகலாம், குவாலிட்டி அண்ட் சர்வீஸும் போகணும், அதே நேரத்துல நீங்க காஸ்ட்லி சீப்பாயும் இருக்கணும்னா சில குவாலிட்டியும் சீப்புக்கும் தொடர்பு இல்லாம போகும். சோ நீங்க செலக்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க கை வச்சீங்கன்னா அதை கண்டினியூ பண்ண சொல்லி சொல்றேன். அதுதான் இந்த போர்ட்டர்ஸின் காம்படிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? இப்ப முதல் 3 பார்த்துட்டேன். இதுவும் ஓகேயா? இதுவும் கிளியரா? அப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்றதுன்றதும் கிளியரா? போர்ட்டர்ஸ் 5 forces, போர்ட்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஓகேயா? போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ். யா ஓகே. இன்னொன்று நான் போடுறேன் சொல்லி தர, போர்ட்டர்ஸ் 5 forces.
ரைட்? இதை நீங்க நான் இப்ப சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ரீட் ஹோம்ஒர்க். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ். இதே மைக்கேல் போர்ட்டர்ல 5 ஃபோர்ஸஸ் இருக்குது. நீங்க அதை அடுத்த கிளாஸுக்கு வாசிச்சுட்டு வாங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர்ன்றதுக்காக நான் அதை போட்டுக்கிறேன். நிறைய மண்ணில் போட்டு குழப்ப வேணாம். அடுத்தது இப்ப இவ்வளத்தெல்லாம் காய்ச்சோம். இப்ப நான் திருப்பியும் மறுபடியும் ஸ்லைட மேல எடுக்கிறேன். இப்ப நாங்க எங்க பார்த்தோம், திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா அனாலிசிஸ் பார்த்தோம், கோல்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். மூண்டையும் பார்த்தாச்சு. இனி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். இவ்வளவு என்ன இப்ப காய்ச்சி கொண்டே இருக்கிறது. எல்லாம் பார்த்தாச்சு, இங்க இருக்கிறவன் பார்த்தாச்சு, எங்க போகணும்னு பார்த்தாச்சு, அது எப்படி போகணும்னு கூட பார்த்தாச்சு. அனாலிசிஸ், கோல், ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சு. இனி இம்ப்ளிமெண்டேஷன். ஐம் கோயிங் டவுன். உள்ள போறேன். இப்ப ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் மிக்ஸ். மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்தல், சந்தைப்படுத்தல், கலவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க 4 P's படிச்சுனாங்க சந்தைப்படுத்தல். இப்ப அந்த 4 P's பேஸ் பண்ணி நாங்க ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் படிச்சது இப்ப நாங்க அப்ளை பண்ண போறோம். மூலோபாய அமலாக்கம் என்பது சந்தைப்படுத்தல் செயல்பாட்டில் மிகவும் விலை உயர்ந்த படி. மேலும் பெரும்பாலும் கணிசமான மனித வளங்கள் இதுக்கு தேவைப்படுகின்றன. நாங்க இதுக்கு நாங்க பேசிக்கா நீங்க 7 P's வச்சும் செய்யலாம். நான் இதுல 4 P's வச்சு செய்யறேன். ப்ராடக்ட் பாலிசி, பிரைசிங் பாலிசி, டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி, கம்யூனிகேஷன் பாலிசி. இதை மேல பேஸ் பண்ணி பாலிசிஸ் செய்தீங்கன்னா கிளியரா இருக்குன்றதுக்காக. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராடக்ட் பாலிசி உங்களுக்கு தெரியும். பிரைசிங் பாலிசி தான் நான் சொன்னேன். நீங்க ஸ்கிம்மிங்கா போன கிளாஸ் படிக்க சொன்னேன் இல்லையா? ஸ்கிம்மிங் பாலிசியா, ஆக குறைய விலையிலயா விற்க போறீங்க, ஆக கூட விலை போட போறீங்க, என்ன மாதிரி பிரைஸ் பண்ண போறீங்க, சைக்கலாஜிக்கல் பிரைசிங் போட போறீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி என்ன மாதிரி ஒரு ஹோல்சேலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா, ரீட்டைலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா, கம்யூனிகேஷன் பாலிசி என்ன மாதிரி நீங்க ஓப்பன் கம்யூனிகேஷனா இல்ல ஏடிஎல் பிடிஎல், above the line, below the line, ஏடிஎல் பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன்ல இருக்கு ஏடிஎல் பிடிஎல், above the line, below the line. above the line advertisements, for example billboards, அது இது ஃபுல்லா இருக்குது. பிலோ த லைன்டா நீங்க ஒரு நெட்வொர்க் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, சேல்ஸ் இது கொடுக்கறது, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாம் பிலோ த லைன். அப்ப அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எந்த வகையில நீங்க உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் பாலிசிஸ் வச்சிருக்க போறீங்க. இதெல்லாம் யூஸ்வலி பட்ஜெட்டை பார்த்த பிறகுதான் என்னென்ன பாலிசி செய்யறதுன்னு தீர்மானிக்க போறோம். சரியா? அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யும் போது இந்த 4 P's பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இந்த 4 P's பேஸ் பண்ணியும் ப்ராடக்ட் பிரைசிங் பாலிசி, ப்ரொமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பாலிசி செய்யறோம். இப்ப எல்லாம் செய்து முடிச்சு, நாங்க எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியும் முடிச்சு. இனி அடுத்த படத்தை பார்த்தோம்னு சொன்னா செயல்திறன், பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. எப்படி உங்களுக்கு உங்களோட ஸ்டாஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடக்குதோ அதே மாதிரி சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியமான கடைசி படி செயல்திறன் மறு ஆய்வு. இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய சந்தைப்படுத்தல் கருவிகள் எந்த அளவுக்கு உதவுகின்றன என்பதை சரிபார்க்கிறது. சரியா? அப்ப செயல்பாட்டில் உள்ள குறைகளை ஆரம்பத்திலே கண்டறியலாம். அணிகள் டீம்ஸ் செயல்திறனை பார்த்து ப்ரொடக்டிவிட்டியை பார்த்து மேம்படுத்தலாம். மற்றது ப்ரொடக்ஷன்ஸ், மார்க்கெட் டிவிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன லாப விகிதங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருக்கு, அதுல இந்த விலகினா ஏன் என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் மிக்ஸ் 4 மிக்ஸையும் சரிப்படுத்தலாம். அந்த மாதிரி சரியான செயல்திறனை பற்றி நாங்க அப்பவே ஆராய்ந்தோம் என்று சொன்னா என்னென்ன குறைகள், என்ன சரியா செய்யணும், எப்படி மறுபடியும் ரியலைன் பண்ணி அந்த கோலுக்கு கொண்டு போறதுன்றத கண்டுபிடிக்கிறதா இந்த செயல்திறன் பற்றிய விமர்சனம். சரியா? அப்ப நாங்க இப்ப 5ஐயும் பார்த்தாச்சு. ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல வர வேண்டிய மார்க்கெட்டிங் பிளான்ல வர வேண்டிய 5 பாயிண்டையும் பார்த்தோம். அனாலிசிஸ், கோல்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ. இது 5 முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸாமுக்கு வரக்கூடிய அதிக சான்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts so far? Kidushika? Okay, va confused? Too much of theory and again? யா, அது விளங்கப்படுத்திக்கல ஓகே இருக்கு. லைக் நாங்க ஒரு ரீட் பண்ணிட்டு டவுட்ஸ் வந்தா கேட்கணும். Yes, better. Okay, கொஞ்சம் இருங்க, 1 minute. Okay. Right.
சரி, அதுவும் ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் வந்து சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சேனல், சந்தைப்படுத்துதலின் சேனல்களின் முக்கியத்துவம். சேனல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சேனல்ஸ் என்னவா இருக்கு? டிவி சேனல் அந்த மாதிரி ஒரு சேனல் தான். சேனல்ஸ் என்ன? சேனல்களின் முக்கியத்துவம். மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்றால் என்ன? என்ன நினைக்கிறீங்க? சேனல்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க எப்படி விற்கிறன்ற ஒரு வே விளங்குது. ஓகே, ரைட். அண்ட் தனேஷன், மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னவா இருக்கும்? மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னவா இருக்கு? Anyone? And okay, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் AMA ன்னு சொல்ல அவங்களோட வரைவிலக்கணம் படி பார்த்தோம்னு சொன்னா, விநியோகம் அல்லது சந்தைப்படுத்தல் சேனல் ஒரு சேனல் உள் நிறுவன அமைப்பு அலகு மற்றும் கூடுதல் நிறுவன முகர்கள், விநியோகஸ்தர்கள், மொத்த மற்றும் சில்லறை விற்பனை இதன் மூலம் ஒரு பொருள் தயாரிப்பு அல்லது சேவை சந்தைப்படுத்தப்படுகின்றது என்று சொல்வார். தித்துஷிகா சொன்னது சரி. எப்படி அதை விற்கிறது என்றதுலதான் இந்த கான்செப்ட் வருது. பிலிப் காட்லர் சொல்லியிருக்கிறார். நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கு. நான் இது ரெண்டையும் எடுத்தா நீங்க விரும்பினதை பார்க்கலாம். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் நிறுவனத்தின் நோக்கங்களை சிறப்பாக நிறைவேற்றும் முயற்சி வகையில் சந்தைப்படுத்தல் இடைத்தரகளின் தொகுப்பை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கின்றார்கள். சந்தைப்படுத்தல் இடைத்தரகள் இந்த தொகுப்பு சந்தைப்படுத்தல் சேனல், விநியோக வழிகள், மார்க்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஆல்சோ கால்ட் as trade channel or channel distribution. சரியா? இந்த விற்பனை படுத்துறதுக்காக நிறைய இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஜாயிண்டா போடுறது. எப்படி அதை விற்கிறது என்ற அந்த பாயிண்ட்ல தான் இந்த சேனல்ஸ் வருது. ஓகே, எந்த ஒரு விநியோக சேனலின் முதன்மை நோக்கமும் ஒரு பொருளின் தயாரிப்பாளருக்கும் அதன் பயனருக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது. அதாவது ஒரு சேனல் இருந்தா ஒரு பொருள் நீங்க விற்கிறீங்க, அந்த விற்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு ஈஸியா அந்த பொருள் கஸ்டமரை போய் சேருது, அந்த தூரத்தை எவ்வளவு ஈஸியா குறைக்கிறீங்கன்றதுதான் அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சேனல் இருக்குது. நீங்க நடுவுல இடைத்தரகர்கள் 10 பேரை போட்டு சொல்ல, ஒரு ஹோல்சேல்ல இருந்து ஒரு வெங்காய பிசினஸ் நடக்குது. அவர் ஹோல்சேல்ல இருந்து இன்னொரு ஹோல்சேலுக்கு கொடுக்குறாரு, அவர் இன்னொரு ரீட்டைலுக்கு கொடுக்குறாரு, அவர் அந்த ரீட்டைலர் இன்னொரு ஹோல்சேல் பண்றாரு, அவர் போய் இன்னொரு காகில்ஸ் கொடுக்குறாரு, காகில்ஸ் ரீட்டைல் பண்ணுது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு செயின் போகுது. அதை விட காகில்ஸ் டைரக்டா அந்த ஃபார்மர்ஸுக்கு போய் அங்கே எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்தா சேனல் ஈஸியா 2 சேனலோட முடியும். சரி, சோர்ஸ் ப்ரொடக்ஷனும் காகில்ஸோடையும் கஸ்டமருக்கு டைரக்டா போகுது. அப்ப அந்த மாதிரி எவ்வளவு ஈஸியா நாங்க குறைக்க முடியுதோ, எங்க ப்ரொடியூஸ் பண்றோமோ அதுல இருந்து கடைசியா போகுதோ அந்த சேனல் தான் அது எவ்வளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறீங்களோ அது அந்த சேனல்ல முக்கியத்துவமா வருது. இதுல மூன்று வகைகள் இருக்கின்றது. சேனல்ல 3 டைப்ஸ் இருக்குது. தயாரிப்பின் தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், ஒரு கைவினைஞர், உற்பத்தியாளர், விவசாயி அல்லது பிரித்தெடுக்கும் தொழில் தயாரிப்பாளர், ஏதாவது மேனுஃபேக்சரர். அது கிளியர் தானே? தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், அவர் தான் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு பொருளை தயாரிக்கிறார். தயாரிப்பின் பயனாளி, அதாவது ஃபைனல் கன்சியூமர், ஒரு தனி நபரா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், ஒரு ஹோல்சேலா வாங்குறவரா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம். சோ கடைசியா யூஸ் பண்றது யாரு என்றதான் தயாரிப்பின் பயனாளி. சோ தயாரிப்பின் தயாரிப்பாளர், தயாரிப்பின் பயனாளி. அடுத்தது தயாரிப்பாளரும் இருக்கிறார், பயனாளியும் இருக்கிறார். நடுவில் இருக்கிறார்கள் யார்? மொத்த அல்லது சில்லறை மட்டத்திலான சில இடைத்தரகர்கள். அப்ப இந்த 3 பேருமே இந்த சேனல்ஸ்ல உள்ள பார்ட்னர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் தான் இவங்க தான். தயாரிப்பாளர் இருக்கிறார், பயனாளி இருக்கிறார், நடுவில் இடைத்தரகர்கள் இருக்கிறார். சிம்பிள் as that. கிளியரா? இது 3 கிளியரா? எஸ் திதுஷிகா? தயாரிப்பாளர், பயனாளி, இடைத்தரகர். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அதான் உள்ள சேனல்ஸ். இந்த சேனல்ல எல்லா சேனலுமே 3 முக்கியமான செயல்பாடுகளை செய்யுது. சரியா? அந்த முக்கியமான செயல்பாட்டுல எல்லா சேனலும் ஒரே செயல்பாடை செய்யவும் மாட்டாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் செயல்பாடுகள் முக்கியமா இருக்கு. உண்டு பரிவர்த்தனை செயல்பாடுகள், டிரான்சாக்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ், வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் இடர் அனுமானம், ரிஸ்க் அசஸ்மெண்ட்.
ஏற்பாட்டியல் செயற்பாடு லாஜிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், சட்டசபை சேமிப்பு வரிசையாக்கம் மற்றும் போக்குவரத்து செயல்பாடுகள் எளிதாக்கல், ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், கொள்முதல் பிந்திய சேவை மற்றும் பராமரிப்பு, நிதி, தகவல் பரப்புதல் மற்றும் சேனல் ஒருங்கிணைப்பு அல்லது திறமை. இந்த செயல்பாடுகள் வாடிக்கையாளருக்கு தயாரிப்பு மற்றும் திறம்பட பரவுவதற்கும் தயாரிப்பாளருக்கு மீளச் செலுத்துவதற்கும் அவசியம். இப்ப என்ன சொல்ல வரோம்னு சொன்னா இதுல 1 minute. இதுல வந்து தயாரிப்பாளர் பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் ஃபங்க்ஷன். ஒன்று டிரான்சாக்ஷன் சாதாரணமா விற்கிறது, வாங்குறது, விற்பனை செய்யறது, அது பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன்ஸ். லாஜிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எங்க சேவ் பண்றது, இந்த ஒரு பெரிய ஒரு வேர் ஹவுஸ்ல சேவ் பண்றதா இல்லையா, என்னடா அது ஆர்டர்லி மேனர்ல கொண்டு வரது, அது என்னன்னு விற்கும் போது காலேஜ்ல பாத்தீங்கன்னா வடிவம் நேர அடுக்கி இருப்பாங்க, எல்லாம் ஒரு திசையில அடுக்கி இருப்பாங்க, மேல கீழே எல்லாம் அடுப்பாங்க. இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது. செயல்பாடுகளை எளிதாக்கல், ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் வாரண்டி கேரண்டி எல்லாம் தருவாங்க, பட் இன்ஃபர்மேஷன் டிசெமினேஷன் அதெல்லாம். சோ இந்த மாதிரி இந்த 3 செயல்பாடுகளும் முக்கியமானது. ஆனா எல்லா சேனல் மெம்பர்ஸும் எல்லாருமே லாஜிஸ்டிக்கல் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே ஃபெசிலிட்டேஷன் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே டிரான்சாக்ஷனும் செய்ய மாட்டாங்க. மேபி கம்பினேஷன் செய்யலாம், ஒரு டைப்பான சேனல்களும் செய்யலாம். சோ இது உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லயே முக்கியமானது. ஓகேவா? எனக்கு இது விளங்கல. சொல்லுங்க. ஓகே, இப்ப சேனல் வந்து இப்ப நாங்க சேனல் படிச்சிருந்தானே, சேனல்ஸ் யாருன்னு படிச்சிருந்தானே, தயாரிப்பாளர், இடைத்தரகர்கள், பயனாளி. இந்த 4 பேரும் என்ன செய்யறாங்கன்றதான் இங்க சொல்றோம். அவங்க செய்யற வேலை, சிம்பிளி புட். சரியா? இப்ப சொல்லுவோமே, இதுல வந்து மொத்த மற்றும் சில்லறை செயற்பாடர் வந்து டிரான்சாக்ஷன் செய்வார், வாங்குதல் விற்பனை செய்வார். சரியா? மற்ற அதே மொத்தவர் வந்து சில வேலை லாஜிஸ்டிக்கலும் செய்வார். இல்லாட்டி இன்னொருத்தர் அவர் அந்த ப்ரொடியூசர் என்ன செய்வார், அவர் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பார், பெரிய ஒரு வேர் ஹவுஸ்ல சேவ் பண்ணி வச்சிருப்பார். ஆக்கள் ரீட்டைலரோ ஹோல்சேலரோ வந்து வாங்குறதுக்கோ பெரிய ஒரு வேர் ஹவுஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்பார், டிரான்ஸ்போர்ட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பார். இல்லாட்டி ப்ரொடியூசர் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார், ஒரு ட்ரக்ல தன்னோட சாமான் எல்லாம் ஏத்திட்டு போய் காகில்ஸ்ல கொண்டே கொடுப்பார். ஆனா அவர் வந்து ஹோல்சேலர் ரீட்டைலர் கிடையாது, சம்டைம்ஸ் ஹீ இஸ் த ப்ரொடியூசர். ஆனா அவர் போய் லாஜிஸ்டிக்கல் வேலையும் பார்ப்பார். மற்றது டிரான்சாக்ஷன் லாஜிஸ்டிக் முடிச்சோன்னு, இப்போ நீங்க ஒரு கடைக்கு போய் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் 1 year வாரண்டி தராங்க. அப்ப ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வேலை முடிஞ்சோன்னு, டிரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னு அதோட நிப்பாட்டையில ஏதும் இந்த இதுல இஷ்யூ வந்தா சர்வீஸ் செய்யணும்டா அந்த 1 yearக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அது ஃபெசிலிட்டேட்டிங் செயல்பாடுகளை எளிதாக்கல். அப்ப இந்த சேனல்ல உள்ள ஆட்கள் செய்யற வேலைகளை 3ஆ பிரிச்சு என்னென்ன வேலைகள் கொடுத்திருக்கு. இப்ப கிளியரா? ஓகே ஓகே விளங்கிட்டு. யா, சிம்பிள். என்னென்ன செய்வாங்க, ஒன்று டிரான்சாக்ஷன் செய்யறாங்க, லாஜிஸ்டிக்கல் பாக்குறாங்க, இல்லாட்டி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் செய்வாங்க. இந்த 3 பேருமே மூன்றும் செய்யணும்னு இல்ல, வித்தியாசம் சில கம்பினேஷன்லயும் செய்யலாம். தென் இப்ப நாங்க என்ன பார்த்தோம், சேனல்களுடைய என்னென்ன சேனல்கள், நிறுவனங்கள், சேனல்களில் உள்ள ஆர்கனைசேஷன் வகைகள் பார்த்தனாங்க. இது சேனல்ல என்னென்ன பார்ட்னர்ஸ் இருக்குன்னு பார்த்தனாங்க, அந்த பார்ட்னர்ஸுக்குரிய என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பார்த்தனாங்க. இனி சேனல்களோட வகைகளை பார்க்க போறோம். சரியா? 4 வகையான சந்தைப்படுத்தல் சேனல்கள்: நேரடி விற்பனை, டைரக்ட் செல்லிங், இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை, இரட்டை விநியோகம், ரிவர்ஸ் சேனல்ஸ். ஓகே, அடிப்படையில் ஒரு சேனல் சில்லறை கடையா இருக்கலாம், ஒரு இமெயில் இ-காமர்ஸா இருக்கலாம், மெயில் ஆர்டரா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஆ கூட இருக்கலாம். அப்ப இதுல நாங்க வந்து நீங்க எக்ஸாம்பிளோட சொல்ல போறீங்க எனக்கு, டைரக்ட் செல்லிங், இடைத்தரகர்கள், டுவல் டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர்ஸ் சேனல். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்பா. யுஷிகா? டைரக்ட் செல்லிங்ன்றது வந்து லைக் அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு ஒவ்வொருத்தர வீடு வீடா போயிட்டு விற்பாங்க. ஓகே, அதுவும் ஓகே. அப்படியே இப்படி சொல்லலாமா? செல்லிங் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹலோ, யா கேக்கலையா? இல்ல கேக்கல, கடைசி கேக்கல. இடைத்தரகர் செல்லிங் இன்டர்மீடியரி சொல்லுங்க. இது வந்து லைக் இதுக்கு என்ன சொல்லலாம், இப்ப செல்லிங் இடைத்தரகர் மூலம் விற்பனை செய்தல்.
ஒரு ப்ராடக்ட்ட வந்து எங்களை மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கே வச்சு நாங்க வந்து ப்ராடக்ட்டை செல் பண்றோம் தானே கஸ்டமர்ஸுக்கு. இல்ல அது டைரக்ட் செல். அது டைரக்ட் செல்லிங். அது டைரக்ட் செல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டா டோர் டு டோர் டைரக்ட் செல்லிங். சாரி, விளம்பரம் மூலமா இல்ல இல்லையா? அதுவும் டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங்னு சொன்னா டைரக்டா மேனுஃபேக்சர்ட்ட இருந்து டைரக்டா போறது. ஒரு பேபி ஒரு வியாபாரிட்ட நீங்க போய் ஒரு 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 ஃபார்ம்ல போய் கோழி வாங்குனீங்கன்னா அது டைரக்ட் செல்லிங் தான். வேற யாரும் சொல்ல முடியுமா இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்யறதுக்கு எக்ஸாம்பிள்? அண்ட் தனேஷன் எக்ஸாம்பிளுக்கு அமெக்ஸ் கார்டு வந்து அமெக்ஸை வந்து சம்பத் பேங்க் மூடா விற்கிறாங்க. கரெக்ட், வெரி குட் எக்ஸாம்பிள். எஸ் கரெக்ட். இப்ப திதூஷிகா சொன்னது டைரக்டா அவங்க ப்ராடக்டோட சொன்னாங்க சரியா? இப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட் நீங்க பிரான்ச்ல வச்சு செல் பண்ணீங்கன்னா அது டைரக்ட் செல்லிங். ஆன்சர் எக்ஸாம்பிள் ஒரு யாரோ ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ற பிராண்ட் எடுத்து சம்பத் பேங்க் கூடாக விற்கிற எம்எக்ஸ் ஓவர்சீஸ் யூஎஸ்ஏல இருந்து விற்கிறாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் நேஷன்ஸ் ட்ரஸ்டுக்குள்ள ஏஜென்ட்ஸா போய் விற்கிறாங்க. இப்போ சாஃப்ட்லாஜிக் ஏஜென்ட்ஸ் அது கூட இடைத்தரகர்கள் தான். ஓகே, ரெட்டை விநியோகம் டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? தனேஷன், டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? திதோஷிகா and anyone? டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெட்டை விநியோகம். ரெட்டை விநியோகம் ஒரு வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி இருப்பார், மொத்த குத்தகை மொத்த வியாபாரி இருப்பார். சம்டைம்ஸ் நீங்க பெட்டாக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பலசரக்கு கடை இருக்கு. அந்த பலசரக்கு கடையில நான் போய் கேட்டாலும் மேபி ஒரு 500 கிராம் தக்காளி தாருங்கன்னு தருவேன். அதே மாதிரி இன்னொரு சில்லறை கடைக்காரர் வந்து எனக்கு 2 டன் தக்காளி வேணும்னு கேட்டாலும் கொடுப்பேன். அப்ப ஒரே வியாபாரி சில்லறைக்கு எனக்கு விற்பனை செய்யறாரு, அதே மாதிரி மொத்த விற்பனைக்கு இன்னொரு ஆளுக்கும் கொடுக்குறாரு. அப்ப ஒரே வியாபாரம் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நடக்குது. அதுதான் ரெட்டை விநியோகம். ஓகேவா? கிளியரா? திதுஷிகா கிளியர்? யா கிளியர். சோ ஒரே பாயிண்ட்ல இருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் ரீட்டைலும் சேர்ந்து நடந்தா, அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் நடந்தா அதான் ரெட்டை விநியோகம். அடுத்தது ரிவர்ஸ் சேனல்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நினைக்கிறீங்க. தலை கீழ் சேனல் அப்படின்னா என்ன? பேர்லயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னவா இருக்கும்? தலை கீழ் சேனல் என்னவா இருக்கும்? தலை கீழ் சேனல். What do you think a தலை கீழ் channel is? Reverse channel. Tidushika and Tanishan. சொல்லுங்க, பரவாயில்ல. எக்ஸாம்பிள் யோசிப்போம். சரி பிள்ளையானது யோசிப்போம். தலை கீழ் சேனல். திதுஷிகா யோசிங்க. தலை கீழ் சேனல். ஓகே, நான் சொல்றேன். இப்ப நீங்க கார் ஒன்று வாங்குறீங்க, போய் ஒரு டைரக்ட் இடைத்தரகர்கள் மூலம் செயல்படுறது காரும் ஒரு எக்ஸாம்பிளா. நீங்க போய் ஒரு கார், இப்ப நீங்க இங்க ஸ்ரீலங்கால செய்யற கார்னா வேற விஷயம். ஜப்பான்ல செய்யற காரை இங்க ஒரு ஏஜென்ட் மூலமா வாங்குறீங்க. ஏஜென்ட் தான் இடைத்தரகர். ஒரு கார் சர்வீஸ் ஃபார் இந்திரா ட்ரேடர்ஸ், சுசுகி, மருட்டி அந்த மாதிரி வருது. அவங்க கொடுக்குற ஏஜென்ட்ஸ் AMW. அங்க போய் ஒரு காரை வாங்கினீங்கன்னா AMW ஏஜென்ட்டா தொழில்படுது. ரெனோ, அப்ப அந்த மாதிரி ஒரு காருக்கு ஏஜென்ட்டா AMW தொழில்பட்டு அங்கிருந்து இடைத்தரகர் மூலம் வாங்கிட்டீங்க. அது இடைத்தரகர் மூலம் வாங்குறது. ஓகே, அந்த காரை திருப்பி கொடுக்குறீங்க. ரிவர்ஸ் சேனல். சோ காரை நீங்க ஃபர்ஸ்டா வாங்கும் போது ஃபர்ஸ்டா காரை வாங்கிக்க ஏஜென்ட் எது வாங்குறீங்க, அந்த காரை ரீசேல் பண்ண போறீங்க. ஓகே, அந்த காரை ரீசேல் பண்ண போறீங்க. அப்படின்னு சொன்னா சேனல் மாறுதா இல்லையா? சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, வாங்கின ஏஜென்ட்டே கொஞ்சம் குறைஞ்ச விலையை கொடுத்து இன்னொரு காரை வாங்குவீங்க.
அப்ப நீங்க விற்பனையாளரா வாங்கின ஏஜென்ட் பயனாளியா மாறுறேன். ஓ வாங்கின நான் என்ன பண்றேன், இன்னொரு ஆளுக்கு விற்கிறேன். அப்ப அந்த நேரத்துல நான் பயனாளியா இருந்த நான் விற்பனையாளரா மாறுறேன். திதுஷிகா நான் கார வித்தா திதுஷிகா எண்ட் யூசரா மாறுவா. இதுதான் ரிவர்ஸ் சேனல்ஸ். நான் வாங்கின ஆள்கிட்ட இருந்து மறுபடியும் டிரான்சாக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. கிளியரா திதுஷிகா? Yeah, got it. Yeah? Okay. So, 1 minute. Okay, இதே முடிச்சிடுவோம். சேனல்களின் மதிப்பு எந்தெந்த சேனல் இப்போ எல்லாத்தையுமே எந்த சேனலை எந்தக்கு செலக்ட் பண்ணா எது ஸ்பெஷலா போகும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக என்னென்ன இந்த சேனல்கள்ல வந்து இந்த நான் சொல்ற இனி வாரம் 3ம் செல்வாக்கு செலுத்துது. தயாரிப்பாளருக்கும் வாங்குவருக்கும் இடையிலான உறவு, நிறுவனத்தின் விலை உத்தி, பிராண்டிங் கொள்கைகள் மற்றும் விருப்பம் ஆகியவற்றை ஒட்டுமொத்த தயாரிப்பு உத்தி. ஒரு சேனல்களோட வேல்யூ வந்து இந்த எவ்வளவு எஃபிஷியன்டா இயங்குதுன்றதுக்கு பொறுத்தது வந்து மேனுஃபேக்சருக்கும் வாங்குறவருக்கும் கன்சியூமருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப். அந்த சேனல்ல வந்து சொல்லுவோம் இன்டர்மீடியட் காஸ்ட் கூடன்னு சொன்னா நாங்க இன்டர்மீடியட் யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்ப நிறுவனத்தின் விலையுத்தி இது எல்லாமே அதை பாதிக்கும். பிராண்டிங் கொள்கைகள் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல சேனல்களை செலக்ட் பண்றதுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதைத்தான் இது சொல்லப்படுது. நீங்க இது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் ஓபன் ஆன்சர்ஸ். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல்ஸ்ன்றதுக்கு ஆன்சர்ஸ் தான் நான் இதுல தேடுறோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல்ஸ். 1 minute. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் நான் கொஞ்சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறேன், பட் நீங்க தேடி பார்த்துக் கொள்ளலாம். மற்றது பார்த்தோம்னு சொன்னா சேனல் செலெக்ஷன்ஸ். சேனல் செலெக்ஷன்ஸ்ல வந்து இப்ப நான் சொன்னதுல 4 பாயிண்ட்ஸ்: கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ், காஸ்ட், பிராண்ட், லோக்கலைசேஷன். இந்த 4 முக்கியத்துவம் வாங்கி இப்ப நான் சொன்னதுலதான் 4 சமரைஸ் பண்ணிருக்கிறேன். கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ், காஸ்ட், பிராண்ட் அண்ட் லோக்கலைசேஷன். இந்த 4மே எந்த சேனல்ல நீங்க செலக்ட் பண்றீங்கன்றதுல முக்கியத்துவம் வகிக்குது என்றதுதான் இது முக்கியமானது. அப்ப சேனல் செலெக்ஷன்ஸை பத்தியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல்ஸை பத்தியும் நீங்க வேற தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஓகே, இதுல வந்து இதோட சேனல்ஸ் முடியுது. அடுத்தது வந்து ரீசர்ச் ஸ்டார்ட் பண்ணது. அதை நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதுல வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இப்ப கவிந்திர கால் பண்ண எக்ஸாம் க்ளோசிங் டேட், அதாவது இந்த முறை இஃப் ஐம் கரெக்ட் 23rd அக்டோபர் உங்களுக்கு ஏ-லெவல் எக்ஸாமும் எக்ஸாம்ஸ் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 23rd அக்டோபருக்கு அப்புறம் உங்களோட எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னடா ஏ-லெவல் எக்ஸாம்ஸ் தொடங்குதாக்கும், அதுக்கு மேட்ச் பண்ணி தான் செய்யறாங்க. ஸோ அது எங்களோட கடைசி கிளாஸ் வந்து 17th அக்டோபரா இருக்கும். சரியா? லாஸ்ட் கிளாஸ் வந்து 17th அக்டோபரா இருக்கும். நாங்க பிளான் பண்ணது ஐ திங்க் நவம்பர் வரைக்கும் தான் முதல்ல இந்த கோர்ஸ் இருக்கிறான்னு இருந்தது. ஸோ அப்ப ஒரு கிட்டத்தட்ட 4 கிளாஸ் மிஸ் ஆகும். அதை வந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ஏ-லெவல் அந்த கிளாஷ்னால, இந்த கொரோனால இந்த ஏ-லெவல் அங்கெல்லாம் போய் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு முடிக்க சொல்லி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சேனல் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, சாரி, எக்ஸாம் க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க இப்ப 15th ஆகஸ்டுக்கு முன்னாடி 8ஆம் தேதி 7 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னால அப்ளை பண்ண வேணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எதுவும் வேணுமெண்டா கவிந்திர IBSல கண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட கோஆர்டினேட்டரோட கண்டாக்ட் பண்ணுங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அபவுட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். நீங்க இதுல வந்து ஒர்க் பண்றாக்கள் இருப்பீங்க. சாட்டர்டே சண்டே போடத்தான் நானும் கேட்டினான். பட் ஐ திங்க் வேற கிளாஸஸ் கிளாஷ் ஆகுறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப வீக் டே தான் நாங்க கிளாஸஸ் போடலாம். இப்ப அன்பார்ச்சுனேட்லி இப்ப 3 பேர் தான் இருக்கிறீங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் அ கால் வித் அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப தனிஷனை காணல, திதுஷிகா அண்ட் நீங்க கண்டினியூஸா இருக்கிறார்கள். உங்களுக்கு வீக் டேன்னு சொன்னா என்ன டைம் உங்களுக்கு வசதி? யூசுவலி ஈவினிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் 7:37க்கு பிறகுனா தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் வசதியா இருக்கும். என்ன 7:30 கம்ஃபர்டபிளா இருக்குமா? யா, ஓகே. ஓ, ஐம் ஓகே ஆஃப்டர் 8. யா, நானும் 8 ஓகே. எனக்கு வந்து ஆஃப்டர் 8. யா, 8க்கு அப்புறம் 8 o'clockக்கு வைப்பமா? யா, ஐம் ஓகே வித் 8. யூ ஓகே வித் தட்? ஓகே. அப்ப என்ன டே, ஏதாவது ஸ்பெசிபிக் டேஸ் இருக்கு? நான் மண்டே டியூஸ்டே நான் கொஞ்சம் பிஸி. எனக்கு வெட்னஸ்டே தர்ஸ்டே நான் ஃப்ரீ. அந்த வெட்னஸ்டே தர்ஸ்டேல உங்களுக்கு எந்த நாள் ப்ரிஃபர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம். தேர்ஸ்டே போடுவோமா?
Is Thursday fine or Wednesday? அப்ப வேணும் உங்களுக்கு? Nitushika? Wednesday and Wednesday okay, right. Fine. So இப்போதைக்கு Wednesday இப்போ எங்களுக்கு என்னன்னா ஒரு கிளாஸ் வந்து நாங்க 2 hours எடுக்கிறோம் இல்லையா? இப்ப 8 o'clock ன்னு சொன்னா நாங்க 8 to 10 it will be too much நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க இப்படி செய்வோம். இப்படியும் கிளாஸஸ் கவர் பண்ணவே வேணும். ஸ்டார்டிங் வித் நாங்க 1 hour எடுப்போம். யா? சோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணி கொண்டு போகலாம். இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அங்கால இருக்கும். இஃப் யூ டேக் எவ்ரிதிங் 2 hours 8 to 10 வரைக்கும் நீங்க போகணும். அப்படி எனக்கு ஓகே அட் ஸ்டேஜ் 8 to 10 செய்யறது எனக்கு ஓகே, ஆனா உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா அப்படி இல்லாட்டி 8 to 9 கண்டினியூஸ் வென்ஸ்டேஸ் எடுத்துக்கொண்டு போகணும். எது உங்களோட ப்ரிஃபர்ட்? அப்படி இல்லாட்டி 9 to 10 எனக்கு எதுவும் 1 hour வந்து எவ்ரி வெனிஸ்டே வந்து எடுத்தோம்னா will be okay. Yeah. Tired with the work now. அதான் எப்படியும் ஒர்க்கு போயிட்டு வந்து நீங்க டயர்டா தான் இருப்பீங்க. ஆக இழுக்கவும் மேலாத கிளாஸஸ் 8 to 9 would be ideal நினைக்கிறேன். யா? அப்படி இல்லாட்டி 9 to 10 உங்களுக்கு பிடிச்ச டைம். ஐ அம் ஓகே வித் தட். எனக்கு ரெண்டு டைம் ஓகே. Anam 8 to 9 சொல்லிருக்காங்க. Tutushika, are you okay? Yeah, I'm okay. Yeah, okay. So extra class will be on Wednesdays 8 to 9. 8 to 9 ன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாங்க 8 கிளாஸுக்கு 8 to 9 எடுக்க வேண்டி வரும். என்னடா 4 கிளாஸ் படி பார்த்தா 4 கிளாஸ்னா 2 ஹவர்ஸ்ல முடிக்கலாம். இப்படி செய்வோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு 1 hours கொண்டு போவோம். ஓகேவா? அப்ப கடைசியில வரும்போது பேப்பர் क्वेश्चंस வரும்போது 1.5 hours மாத்துவோம். உங்களுக்கு ஓகேவா அது? ஏன்னா இப்ப படிக்கிறத விட கூட கடைசியில தானே உங்களுக்கு கோச்சிங் கூட தேவைப்படும். ரைட்? என்னடா ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு 1 hour கொண்டு போயிட்டு லாஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் எண்ட் அக்டோபர் கிட்ட வேண்டாம் 1.5 அப்படி எடுப்போம். தென் உங்களோட क्वेश्चन பேப்பர்ஸ் அது கிட்ட போகும். டவுட் கிளியர் பண்ண சரியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்ப அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 to 9:30 அப்படி எடுத்துக்கொண்டு we can cut it off அல்ல. அப்படி இல்லாட்டி இன்னொரு வேலையும் செய்யலாம். we can do something like this. அடுத்து 2.5 உங்களுக்கு கூடிரும். அது ஒன்றுதான். that's the only problem. worst case scenario எதுவும் கிளாஸ் மிஸ் பண்ணா ஏதாவது 1-2 கிளாஸ்ல 2.5 hours எடுக்கணும். but that will be too much. so okay, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா வித்தவுட் டிலே பண்ணாம நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸஸ். இப்போ 8ஆம் தேதி தானே? 1 2 3 4 5 6 7 யா ஓகே. அப்ப இந்த Thursday இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? 12th ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Thursday or Wednesday? Wednesday, sorry. Wednesday, 11th August, right? Okay. Okay, 11th August ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? Sure. என்ன பிறகு 8 classes நாங்க கலைக்கிறோம் தானே. இன் கேஸ் நடுவுல we might need to skip 1 or 2 class என்றாலும் கண்டினியூஸா போயிட்டு 1 hourல ஸ்மூத்தா கொண்டு போகலாம். அப்படி கடைசியில போட்டோம்னா 2.5க்கு இருக்குமாங்க உங்களுக்கு. சரியா? சோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் will be starting from this week onwards. எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு சொல்றது we will take the same time, same continuation போகும். அந்த டைமிங்ஸ்ல மாறிக்கொண்டு போகும். சரிதானே? அண்ட் முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு 15th ஆகஸ்டுக்கு முன்னால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? சோ ஓகே தானே? you have to register between 15th August. உங்களோட IBSL கோஆர்டினேட்டரோட டீல் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே. சோ நான் சொன்ன ஹோம்வொர்க்ஸை பாருங்க. ஜஸ்ட் டேக் மேலான வாசிங்க, ஒரு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. சோ இட் வில் பி நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் Thursday லெட்ஸ் மீட் அப். Okay? Yeah, okay. Yeah. All right. Have a good evening. Take care.